ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே கோலாகலதயா பாத்திரம் மாதுரீரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீராமாயணம் அப்படிங்கிறது பகவான் ஒரு மனுஷனாக நடிக்க வந்தது. மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு பாகவத புராணம் சொல்லச்சவே ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கணுமானா ராமரை பார்த்து தான் கற்றுக்கணும். ஒரு பொம்மநாட்டி எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கணுமானா சீதா பிராட்டியை பார்த்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு பெருமாள் பிராட்டியை தான் அவள் தான் எத்தேத ஆச்சரதி சிரேஷ்டகான்னு ஆதர்ச புருஷர்களாக இருக்கிறதுனால அவளை பார்த்து தான் கற்றுக்கும்படியாக பகவான் தானே ஒரு அவதாரம் பண்ணா ஸ்ரீ ராமாவதாரம் அப்படின்னு. ஆழ்வார் சொல்லச்சவும் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கேட்டார். கற்றுக்கணுமானா ராமரை பார்த்து தான் கற்றுக்கணும். ஆனால் அதே ஆழ்வார்க்கே கற்பார் ராமாயணம் அல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ராமாயணத்தை எத்தனையோ பேர் தலைகிழ கூட ஒப்பிப்பா மனப்பாடமா. ஆனால் ராமாயணம் படிக்கிறது பெருசு இல்லை, தெரிஞ்சுக்கிறது பெருசு இல்லை. ராமனா வாழ கற்றுக்கணும். நீ ராமனா வாழ கற்றுக்கலையானா ராமாயணம் தெரிஞ்சா என்ன தெரியாட்ட என்ன பிரயோஜனம் இல்லை இல்லையா? அது மாதிரி எப்படி பிராமண கர்த்தபகான்னு இப்போ சொன்னாரே சுவாமி, அது மாதிரி தான் நீ ராமாயணம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ராமனா வாழணும். அதே கிருஷ்ணாவதாரத்தை கேட்கலாமே தவிர கிருஷ்ணனை மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சியானா முதல்ல ஜெயிலுக்கு தான் போகணும். அதனாலேயே சுவாமி நம்மாழ்வார் அதே பதிகத்திலே 3வது பாசுரத்தில் கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. கேட்கணுமானா கிருஷ்ணனுடைய கதையை கேட்கணும், ஆனந்தப்படலாம் கேட்டாலே. ஆனால் ராமாயணத்தை வெறும் கேட்டுவிட்டு அப்படியே எழுந்து போகக்கூடாது. ராமனை போல வாழணும், நிற்க அதற்கு தக அப்படிங்கிறது போல வாழணும் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால ராமாயணத்தில் பகவான் தன்னை ராமன் ஒரு மனுஷன் 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 தான் காட்டிக்கிறார். தன்னை ஒரு தேவன் அப்படின்னு காட்டிக்கல. வால்மீகி தான் எடுத்து காட்ட போகிறார். ஏன்னா அதை காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணுமே. பகவான் என்னதான் தாம் நல்ல நடித்தாலும் பாகவத புராணம் சொல்றது இருக்கிறதுலேயே சிறந்த நடிகன் யார்? யாரையோ பேரை இப்போ சொல்கிறான். அவன் தான் சிறந்த நடிகன், இவன் சிறந்த. இருக்கிறதுலேயே சிறந்த நடிகன் யாருடான்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். எல்லா கலையும் அவன்கிட்ட தானே வந்திருக்கு. ஏன்னா பாகவதத்தில் சொல்கிறார் சுகபிரம்மம் யதா நடசிய. பகவான் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய சிறந்த நடிகன் எப்படி நடிப்பானோ அப்படி தான். ஒருத்தன் மேடையில் ஏறினா அவனுக்கு கொடுக்கப்பட்டதான கதாபாத்திரம் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரா ட்ராமா நடக்கிறது, ஜனங்கள் 1000 பேர் கூடியிருக்கா. இவன் பேர் குப்புசாமி, இவன் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவன் எடுத்துட்டுதான ரோல் அங்கே என்னடான்னா ஹரிச்சந்திரன். எல்லா சொத்து பத்துகளையும் இழந்துட்டு சொடலையில் உட்காந்து அந்த இது சுடுகாட்டில் உட்காந்து ஓன்னு புலம்பி இடறான். ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெய்வமே, என் மனைவி மக்களை இழந்தேனே, சொத்து சொந்தரம் இழந்துவிட்டேனே, என் சத்தியத்துக்காக இவ்வளவும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே அப்படின்னு அவன் வயிற்றில் அடிச்சுண்டு வாயில் அடிச்சுண்டு கண்ணீர் விட்டு புலம்பி அழற சமயத்தில் பார்க்குற வாழ்க்கெல்லாம் கேட்குற வாழ்க்கெல்லாம் கண்ணீர் ஐயோ ஹரிச்சந்திரன் பாவம், ஐயோ ஹரிச்சந்திரன் பாவம்னு அழுதுன்னு இருக்கா. ஆனால் இந்த நடிக்கிறானே குப்புசாமி அவன் நினச்சிப்பான் உள்ள, ஆஹா நம்ம நன்னா நடிக்கிறோம், எல்லாரும் அப்படியே ஹரிச்சந்திரனே நம்மளை நம்பிட்டா உருகிறா பத்தியா, நம்ம சிறந்த நடிகன், இன்னும் நன்னா உருகி நடிப்போம், இன்னும் நன்னா ஒன்றி போய் நடிப்போம் அப்படின்னு எப்படி நடிக்கிறவன் நன்னா நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள தான் யாரு குப்புசாமி சும்மா நாடக மேடையில் இங்கே ஹரிச்சந்திரனா நடிக்கிறேன், எனக்கு நிறைய சொத்து சுதந்திரம் இருக்குது, மனைவி மக்கள்லாம் இருக்கா அப்படின்னு உள்ளுக்குள்ள திருட்டுத்தனமான எண்ணம் இருந்துட்டே வெளியில் எப்படி ஹரிச்சந்திரனை போல் நடிப்பானோ அதை மாதிரி பகவான் தான் தான் பரபிரம்மம், பரமாத்மா, பரம்தேயம், பரம் தத்துவம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட ஆனால் ஒரு மனுஷனா நடித்து தர்ம உலகத்தில் காட்டணுமானா அப்ப மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றதை காட்டுறதுக்கு மனுஷனா தானே நடிக்கணும் அப்படின்னு நடிச்சதான இந்த அவதாரத்தில் வால்மீகி பகவான் அப்பப்ப குட்டு வெளிப்படுத்திடுவார். பயல மனுஷனாட்ட நீ நடிக்கிற உண்மையான சொரூபத்தை வெளிப்படுத்துறேன் பார் அப்படின்னு அங்கங்க வால்மீகி கொடுத்துட்டே போவார். இதுதான் சுவாமி கூரத்தாழ்வானும் அதிமானுஷஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் காண்பிச்சுட்டே வார். பகவான் மனுஷனாக நடிக்கிறானே தவிர அங்கங்க அதிமானுஷ சேஷ்டிதங்கள் அவனுக்கு இருக்கு. மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரத்துவத்தை காட்டின் போகிற இடங்கள் உண்டு அப்படின்னு காட்டுறதுனால ஸ்ரீ ராமாயணம் இந்த ராமாயணம் ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் இது உள்ள பெரிய வேதாந்தங்களை புதைச்சி வச்சிருக்கார் வால்மீகி அப்படிங்கச்சு. அதுக்கெல்லாம் சுவாமி ராமானுஜரே, ஜெகதாச்சாரியரான ராமானுஜரே அவருடையதான கிட்டத்தட்ட 60 திருநட்சத்திரம் இருக்குச்சு. அங்கே ஸ்ரீரங்கத்தேர்ந்து கிளம்பி திருமலையில் போய் பெரிய திருமலை நம்பியாகி அவருடைய பூர்வாசத்து மாமா கிட்டேயே போய் 1 வருஷ காலம் ராமாயணம் காலட்சேபம் கேட்டார். சாதாரண குழந்தை கூட 4 நாள் கேட்டாச்சுன்னா திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிடும் ராமாயணத்தை. அப்படி இருக்கிற ராமாயணத்தை 1 வருஷம் உடையவர் போய் கேட்கணுமானா அப்போ அது எதுக்காக? நான் கதையை கேட்கறதுக்கு இல்லை, அது உள்ள புதஞ்சிருக்கிற ரத்தனங்கள், அது ரத்தனாக்கரம், அதில் உள்ள நிறைய ரத்தனங்கள் கொழிக்கிறது. அந்த ரத்தனங்கள்லாம் அள்ளிண்டு வரதுக்காக தான் ராமானுஜரே 1 வருஷம் காலட்சேபம் கேட்டார். ஏன்னா அதில் தத்துவஹித புருஷார்த்தங்கள் இருக்கு. அதில் முக்கியமாக ஈஸ்வர தத்துவம் என்ன, பரபிரம்மம்னா யார் அப்படிங்கிறது தான் பல இடத்துல இருக்கிறதுனால இந்த ராமாயணத்தை கொண்டு பரதத்துவ நிர்ணயம், விஷ்ணு பரத்வம் அப்படின்னு எடுத்துட்டோமானா இங்கே ராமனை எப்படி விஷ்ணுன்னு சொல்ல முடியும்னா ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. வால்மீகி சொல்றார் சாட்சாத் விஷ்ணு எவன் ஒருவன் சனாதனஹா. இப்போ சனாதன தர்மம்னு எல்லாரும் புலம்புறா. முதல்ல சனாதனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாதானே விஷ்ணு தான் சனாதனஹா. அவன்கிட்ட பக்தி பண்ணுறது அல்லது கர்மயோகம், ஞான யோக, பக்தி யோக, பிரபத்தி யோக, ஆச்சாரிய அபிமானம் போன்ற இந்த 5 மார்க்கங்கள் இருக்கே, இதுதான் சனாதன தர்மம்னு அர்த்தம். இந்த பாதையில் போகிறதுக்கு தான் சனாதன தர்மம். இந்த பாதையில் போகிறவாழ சனாதனிகள் அல்லது ஹிந்துக்கள் இப்போ காலத்தில் சொல்கிறா. அப்போ சனாதன தர்மம்ன்றதுக்கு முதல்ல சனாதனன் யாருன்னு தெரியணும். அதில் விஷ்ணு தான் சனாதனன் இங்கே வால்மீகி எடுப்பிலேயே சொல்றார். ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா, அழிவற்றதான பரபிரம்மமாகிய அந்த மகாவிஷ்ணு ஒருவரே இங்கே ராமனாக அவதாரம் பண்ணார். தியான ஸ்லோகத்திலே வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேத வேத்தியனாக வேதத்தில் சொல்லப்பட்ட முழு முதற்கடவுளாக இருக்கக்கூடிய வேத வேத்தியனான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே தசரதனுக்கு பிள்ளையாக வந்தார். அப்போ வேதம் பார்த்தது பகவான் எப்போ பூமியில் மனுஷ ரூபத்தில் வந்துட்டானோ ராமனாக, அப்போ வேதம் நினைச்சது நம்மளும் பூமியில் போய் ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ அங்கே தசரதனுக்கு பிள்ளையாக வந்தது மாதிரி இங்கே வேதமானது எப்படி வந்துடானா ராமாயணம்ன்றதான வால்மீகி மூலமாக ராமாயண கிரந்தமா வந்தது. அப்ப பகவானும் அவதாரம் பண்ணா உடனே வேதமும் அவதாரம் பண்ணிது. பகவானும் தசரதரை எதிர்பார்த்தாராம். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் இருப்பம்ன்றார் வால்மீகி. அங்க வைகுண்டத்திலேருந்து பகவானுக்கு பூமியில தான் கண்ணு எப்ப பாரு. அது என்னமோ பூமிக்கு கிடைச்ச பாக்கியம். அந்த பூமியில என்னத்துக்கு கடாட்சம் பண்ணா, பூமியில இருக்கிற ஜீவாத்மாக்கள், பூமியில இருக்கிற ஜீவராசிகளையே பார்க்கறான் வைகுண்டத்திலேருந்து. அந்த பூமியில் பார்க்கச்சே இப்போ அவதாரம் பண்ண போறேன்னா, நான் மனுஷனாக போய் அவதாரம் பண்ணேன்னா எனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? ஏன்னா பரமாத்மா பார்த்து அப்பா அப்பா அப்படின்னு காலில் வந்து விழணும். பரமாத்மாவை இருந்துன்னு ஒரு அம்மாவை தேர்ந்தெடுத்துட்டு அந்த அம்மா காலில் போய் விழணும். பரமாத்மாவே இருக்கட்டுமே, மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவான்னு எப்படி விழுந்து வணங்கணுமோ அதெல்லாம் காட்டணும். அதுக்கு தானே பித்ருபக்தி மாத்ருபக்தி எல்லாம் ஜீவகாருண்யம் போன்றவைகளெல்லாம் காட்டுறதுக்கு தானே பகவான் அவதாரம் பண்ணுறான். அப்படிங்கச்சு இத்தனை மனுஷால தேர்ந்தெடுக்கிறான்றார் வால்மீகி. வடிகட்டி தேர்ந்தெடுக்கிறான். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் இருப்பம். தசரதராகிய அந்த ராஜாவை தேர்ந்தெடுத்தான், சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுத்து எனக்கு பேர் உலகம் உள்ளளவும் என்னன்னா விஷ்ணு, நாராயணன், ராமன் இந்த பேர்லாம் கூட தேவையில்லை, சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேர் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அப்படி ஒரு பிதாவை தேர்ந்தெடுத்து வந்தான். அப்படிங்கச்சே அப்படி பகவான் இங்கே அவதாரம் பண்ணிருக்கச்சே. மனுஷனா அவதாரம் பண்ணாலும் என்னதான் நடித்தாலும் தன் அறியாத அந்த ஈஸ்வரத்துவம் வெளியில வருது. அப்படி இதே ராமாயணத்திலே யார் யாரெல்லாம் பகவானை இவ பரமாத்மா இவன்தான் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தாலோ அதெல்லாம் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. முதல்ல எடுக்க சேவை யாருடானா வால்மீகி. முதல்ல வால்மீகி தன் வாயால, ஏன்னா ரிஷி வாக்கியம் தான் முக்கியம். ஆர்ஷ வாக்கியம், ஆர்ஷ கிரந்தங்கள்யா ரிஷி சொல்லணும். ஏன் ரிஷி சொல்லணும்? ஒரு மனுஷன் சொல்லக்கூடாதானா? மனுஷனுக்கு ஞானம் இல்லையே, அஜ்ஞானம் தானே இருக்கு. மந்தாகா சுமந்த மதையாகான்னு அவ ஒரு மனுஷன் சொல்லிவிட்டானா இவனுக்கு இவனை கண்டா பிடிச்சிருக்கு பகவான் சொல்றான், அவனை கண்டா பிடிச்சிருக்கு பகவான் சொல்றான்னா இன்னைக்கு இருக்கிற காலத்தில், அதுவும் இந்த கலியில இப்ப இருக்கிற காலத்துல தான் அவாவா தெருவுக்கு தெருவு பகவான் இருக்கா. இவர் ஒரு பகவான், அப்புறம் அவரை காமிச்சு அவர் ஒரு பகவான், ஏதோ 4 சித்திகளை காமிச்சுட்டா கூட அவ பகவான் தான். இன்னைக்கு பகவான் சொல்லுக்கு அர்த்தமே தெரியாதனால. ஆனா முதல்ல ரிஷி வாக்கியமா இருக்கணும், ஆர்ஷ வாக்கியமா இருக்கணும். ஏன்னா அவள்லாம் தபோதனர்கள். அவள சாதாரண தபோதனர்கள் இல்லை, திவ்ய ஞானேன திவ்ய ஞானம் உடையவர்கள். அவள்லாம் அவ பார்த்து பகவானை இவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றா, திவ்ய ஞான சம்யுக்தர்கள். அப்ப அப்பேற்பட்டவா பார்த்து ராமம் திருஷ்வா மகர்ஷயா, அந்த ராமனை பார்த்துட்டு இவனை பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான்னு சொல்றார் இதே வால்மீகி. வால்மீகி எப்பேற்பட்டவர்னா சகசிரமான வருஷங்கள்
அவர் மேலே புத்து கட்டுற அளவுக்கு தபசு பண்ணியிருக்கார், ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கார். நாரதருடைய சிஷ்யராகி மகா வேடுவனாக இருந்து பலவேறு பாபங்களை பண்ணாத பாபமே இல்லை, அவ்வளவும் பண்ணியிருக்கார். ரிக்ஷன்னு பேர்னு ஸ்காந்த புராணம் சொல்றது. ரிக்ஷன் அப்படிங்கிறதான வேடுவன் பண்ணாத அயோக்கியத்தனம் இல்லை, பாபங்கள் இல்லை. அவன் இருந்தது எங்கடா? நம்ம தமிழ்நாட்டில், தமிழ் தேசத்தில். தமிழ்நாட்டிலேயே வால்மீகி பிறந்த? ஆமாம், தமிழர் தான் வால்மீகி. 2 பேர் இந்த கதாபாத்திரங்கள், 2 பேர் தமிழ்காரர்கள். ஒன்று வால்மீகி, அவர் இல்லைன்னா ராமாயணமே தெரியாது. மற்றொருவர் அவர் இல்லைன்னா ராமாயண கதையே கிடையாது. அவர் யாருன்னா ஆஞ்சநேயர், ஹனுமார் தமிழ்காரர். அல்ல, எதுக்கு பின்ன தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து? எதுக்கு? எதை வச்சுட்ட? இத்தனை திவ்ய தேசங்களும், இத்தனை ஆழ்வார்களும், இத்தனை ஆச்சாரியர்களும், இப்போ ஏற்பட்ட வால்மீகி அல்லது ஹனுமார் போன்றவாள்லாம் அவதாரம் பண்ண தேசம் தமிழ் தேசம். இதுக்கு தமிழ்நாடு கிடையாது, தமிழகம் கிடையாது. ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளை மந்திபாய் வடவேங்கட மாமலை அப்படிங்கச்சே அந்த வடவேங்கடம் அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் நினைச்சவே தெற்க குமரியும் வடக்க திருவேங்கடமும் இதுக்கு மத்தியில் இருக்கிறது தமிழ் தேசம் அப்படின்னு வியாக்கியானத்தில் குறிக்கிறார். தமிழகம் இல்லை, தமிழ்நாடு இல்லை. எப்படி தெலுங்கு தேசம்ன்றமோ அது மாதிரி தமிழ் தேசம் தான் அப்போல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை காலத்தில் 700 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு தெரியுது. அப்பேற்பட்ட தமிழ் தேசத்தில் தமிழ்காரர்களாகவே 2 பேர் இருந்திருக்கா. இவர் வால்மீகி இல்லைன்னா ராமாயணமே தெரியாது, ஹனுமார் இல்லைன்னா ராமாயணமே சோபிக்காது. அப்படிப்பட்ட 2 பேரில் இந்த வால்மீகி எங்கே அவதாரம் பண்ணானா? இங்கே தமிழ்நாட்டில், அதுவும் திருச்சி மாவட்டத்தில், அதுவும் பக்கத்துலேயே அன்பில்னு இருக்கு இல்லையா, அந்த சுந்தரராஜ பெருமாள் இருக்காரு, அந்த அன்பிலுக்கு பக்கத்தில் காட்டில் வேடுவ ஜாதியில் பிறந்தவர் தான் வால்மீகி. அப்படின்னா அந்த ராமநாம உபதேசம் பெற்று அதிலேயே ஆச்சாரிய கடாட்சத்தினால் ஆழ்ந்து போய் பல வருஷங்கள், பல 1000 வருஷங்களாகி அவர் அசைவில்லாத இருக்க புத்து கட்டி கடைசியில் என்னென்னா மற்றொரு வேடுவன், பிற்காலத்தில் வந்த ஒரு வேடுவன், அவங்கேருந்து வந்து மரத்தை கோடாரியால் வெட்டி கொஞ்சம் சுள்ளி பொறுக்கின்லாம் அல்லது விறகுக்காக வெட்டலாம்னு வெட்டினா அதனுடைய அசைவில் இந்த வல்மீகமான புத்து கலைஞ்சி பார்த்தா அதிலேருந்து எழுந்துக்கிறார். எலும்பு கூடாட்ட இருந்த அவர் பட்டுன்னு கிடைச்சது பிராணன், கிடைச்சது சரீரம், எழுந்துட்டார். உட்காரச்ச வேடுவ சரீரம், எழுந்துக்கிச்ச பிரம்ம ரிஷி. வெறும் அப்புறமா அவரை வேடுவ ஜாதின்னு சொல்லக்கூடாது. ஏண்டானா எழுந்துக்கிச்ச ரிஷி மூலம் ஆராயக்கூடாது, நதி மூலம் ஆராயக்கூடாது, எழுந்துட்டார் ரிஷியாக. அப்படின்னா அதுதான் சொல்றார், வல்மீகத்திலேருந்து வெளில வந்தான். அப்போ இவன் யாருடானா? ஒரு வேடுவனாக இருந்தவன் இப்போ என்ன ஆனான்னா வால்மீகி முனியாக ஆனான். அந்த வால்மீகியுடைய தபசு எப்பேற்பட்டது, ஆச்சாரிய கடாட்சம் எப்பேற்பட்டது. அந்த வால்மீகி முனிவர் சொல்றார் தன் வாயால். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் தான் எடுக்கச்சவே சொல்றார், ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கரஸ்தே தோயதம் யதா தம் ஹாடக கேயூரோ வந்தியமானஹா சுரோத்தமைஹி. இந்த ராவணனுடைய தொல்லை தாங்கலை, கும்பகர்ணனுடைய தொல்லை தாங்கலைன்னு தேவர்கள்லாம் போய் க்ஷீராப்தியில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிச்சே. அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிச்சே பகவான் எப்படி வந்தானா? கருமுகில் தாமரை காடு பூத்துன்னு கம்பன் சொல்கிறான். உடம்பு பூரா திருமேனி பூரா பார்த்தா பெரிய மேகம் மாதிரி இருக்கு. அந்த மேகத்தில் பூத்ததான தாமரை பூ போல இத்தனையும் அவனுடைய திருமேனி பூரா தாமரை தானே. அவனுடைய தானே அடியும் அகுதே அப்படின்னா கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதேன்னு தாமரை காடு பூத்ததான ஒரு மேகமோ அப்படின்னு சொல்லும்படிக்கு இப்படி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அதுவும் கருட வாகனத்தில் காட்சி கொடுத்தான். நின்ற கருட வாகனனும் நிற்க சேட்டை தன்மடி அகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே நான் தொண்டர் இப்படி ஆழ்வார். கருட வாகனத்தில் போய் பெருமாளை சேவிக்கச்சே உனக்கு ஞானோதயம் ஆகணும். ஏன்னா கருடன் தான் வேதம். வேதம் யாரை ஏந்திண்டு வருதோ அவன் தான் வேத வேத்தியனான ஸ்ரீமன் நாராயணன், இவன் தான் பரபிரம்மம்னு அந்த காட்டுறதுனால தான் கருட சேவை முக்கியம். அந்த கருடன் மேலே பகவான் எழுந்தருளி சங்கசக்கர கதாபாணியாக காட்சி கொடுத்து இந்த ராவணனையோ அவனுடைய புத்திர பௌத்திராதிகளையோ வதம் பண்ணி உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நானே தசரதனுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணுவேன். பயம் தெஜத பத்ரம்பஹா. இனிமே பயம் வேண்டாம் உங்களுக்கு, இனிமே பயம் வேண்டாம்னு யாரால சொல்ல முடியும்? அபயம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தனால தான் முடியும். எல்லாரும் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்றதுக்கு உலகத்தில் இல்லை, தேவலோகத்தில் கூட ஒருத்தருமா இல்லை. தேவாளுக்கே அப்பப்போ ஆபத்து வருது, அவளுக்கும் சேர்த்து அபயம் கொடுக்கறதுக்கு நம்ம நம்பெருமாள் தான். இந்த நம்பெருமாள் கையை பாருங்க, அப்படியே எப்பவுமே இப்படி வச்சுருக்கார். நம்மளே கொஞ்ச நாள் இப்படியே வச்சுட்டு இருந்தா கை வலிக்குமே, கொஞ்சம் இப்படி கீழே இறக்கலாம்னு தோணுமே. இவரோ யுக யுகமா இப்படியே வச்சுருக்காருன்னா இனி உலகத்துல சம்சாரத்துல ஒரு ஜீவன் கூட இல்லாத எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுட்டு தான் அப்புறமா கொஞ்சம் கையை தொங்க போடுவேன். அது வரைக்கும் வச்ச கை
அப்படியே தான் வைத்து அஞ்சேல் என்ற கையும் அப்படின்னு இப்படியே இருக்கார் இல்லையா. அவர் ஒருத்தர் தான் மாசுச்சகா, கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு ஒரு வஸ்துவே தவிர அவனை தவிர யாராலையும் அபயம் கொடுக்க முடியாது. அதனால் பயம் தெஜத்தை, பயத்தை விடுங்கோ. இனிமே எப்போ என்னை வந்து ஆசிரியச்சுட்டாலோ அப்புறமா எதுக்கு பயம் அப்படின்னு பகவான் கேட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கச்சவே ராமன் யாருடானா பார்க்கடல்லேருந்து அவதாரம் பண்ணுறதுக்காக பகவான் தானே வாக்கு கொடுத்து இங்கே பூமியில் வந்து அவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா தேவைஹி வானத்வம் உபாகதைன்னு சொல்லச்சவே விஷ்ணுவே தான் இங்கே ராமராக அவதாரம் பண்ணார்னு வால்மீகி சொல்றார். இப்படி வால்மீகி குசிகாத்மஜோ பிருகுபதி மாதா சுமித்ராஸ்ததா திவ்ய ஜான சமன்விதா சபரி தாரா ச மந்தோதரி ஸ்ரீமான் பக்த சிகாமணிச்ச ஹனுமான் பிரம்மா பிதா மால்யவான் அன்யே கேச்சன தே விதந்தி பரமம் தத்துவம் து சீதாபதே. ஸ்ரீ ராமகதாமிருதசாரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை இப்போ எழுந்தருளிருந்த பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அருளி செய்தார். அதில் ராம பரத்வத்தை நிர்ணயம் பண்றார் இந்த ஸ்லோகத்தில். ஒரே ஸ்லோகத்திலே நமக்கு முடிஞ்சு போச்சு. ராமாயணத்தில் யார் யாரெல்லாம் அவனை பரபிரம்மம்னு சொன்னா அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்திலே காண்பிச்சதுனால இதை வச்சுட்டே நிர்ணயம் பண்ணிடலாம். முதல்ல வால்மீகி எப்படி சொன்னார் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா. அடுத்து குசிகாத்மஜஹா யாருடானா விஸ்வாமித்திரர். ராமருக்கு இப்போ இன்னைக்கெல்லாம் இருந்தால் 12 வயசு பையன் அப்படின்னு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்குள்ளேயே சகல சாஸ்திரார்த்தங்களையும் பாடசாலையில் போய் படிச்சுட்டு வந்துட்டார் வசிஷ்டர்கிட்ட. இப்போ அந்த விஸ்வாமித்திரர் அங்கேருந்து வரார். இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா அல்லது ராமருக்கு விவாகம் பண்ணி பார்க்கலாமா, இந்த மாதிரி மங்கள காரியங்கள் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வருது மாதிரி இருக்கும். பின்னாடி பட்டாபிஷேகம்னு சேதனை காட்டுக்கு போனோன்னு வரம் கேட்டு காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா இப்போ என்னடானா இது தடங்கள்னு சொல்ல முடியாது. மங்களத்தை செய்கிறதுக்கு வரவாளே எப்படின்னா இப்படி வரா. யார் வந்தார்னா 12 வயசு பையனான என் பிள்ளைக்கு ராமனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்து கிரமம் 10-12 வயசுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். பொம்மநாட்டி குட்டிகளுக்கு 5-6 வயசுக்குள்ளால கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆச்சவே சீதா கல்யாணம் ஆச்சவே சீதா பிராட்டிக்கு 6 வயசு, ராமருக்கு 12 வயசு தான் கிரமம். பின்னாடி எடுத்தா பாகவத புராணம்னு சொல்றது கிருஷ்ணனுக்கு 12 வயசு, ருக்மணிக்கு 6 வயசு. இன்னைக்கு இருக்க மாதிரி 35 வயசுக்கு ஒரு பையனை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் 30 வயசுக்கு கிழவியான ஒரு பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ரெண்டும் அரைக்கிழம் கேட்டால் மாப்பிள்ளை இதுதான் புள்ளை, இது பொண்ணு, இது பிள்ளையும் இல்லை பொண்ணும் இல்லை, எல்லாம் கிழவி கிழவன் தான். இதுவாக ஒரு கல்யாணம். அப்புறமா என்னத்தை சுகத்தை அனுபவிக்கிறது, அப்புறம் என்னத்தை பிள்ளைய பெற்றுக்கிறது. தசாசியாம் புத்திரானாம்னு வேதம் சொல்லுமே தவிர 10 பிள்ளைய பெற்றுக்கோன்னா ஒரு பிள்ளைக்கே வழி இல்லை. கல்யாணம்னா சிறுவன் சிறுமியாக இருக்கச்சே பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஒத்து வராது, விட்டுருங்க, பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் ராமருக்கு 12 வயசு ஆகிடுத்து, நல்ல இடமா ஒரு பொண்ணு வேணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கச்சவே அங்கேருந்து விஸ்வாமித்திர மகர்ஷி நல்ல விஷயமான ஆலோசனை பண்ணிச்சே ஒரு மகான் வராருன்னா அதுவே சுப சூச்சனம். அப்போ யார் வந்தார்னா சாட்சாத் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. விஸ்வாமித்திரர் எழுந்தருள் இருக்கார் வாசல்லன்னு கேள்விப்பட்ட உடனே எடுத்து ஓட்டமாக ஓடினார். ஏன்னா ஒரு பெரியவாளை வரவேற்கிற முறை யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே யதா சதிர்ச தாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்யவை அப்படின்லாம் வரிசையாக ஸ்வாகதம் சொல்லி ஸ்வாகதம் தே மகாமுனே அப்படின்னு வரவேற்று உள்ளே போன உடனே பாத பூஜையெல்லாம் பண்ணார் தசரதர். எழுந்தருள் இருக்கக்கூடியதான விஸ்வாமித்தர் கஞ்சதே பரமம் காமம், உங்களுக்கு என்ன செய்யணும் அடியேன் அப்படின்னு கேட்குறார் தசரதர். உடனே நல்ல கேள்வி கேட்டியப்பா, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை விரும்பி தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி. நல்ல சுருள் சுருள் சுருளா காக்கையினுடைய இந்த பட்சங்கள ரக்கைகள்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி கரு 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 கருன்னு கத்து குடுமி இருக்குமா. யாருக்கு? ராமருக்கோ லக்ஷ்மணருக்கோ எல்லாருக்கும். அந்த காலத்தில் சண்டாளர்கள் உள்பட குடுமி இருக்கும். குடுமி இல்லைன்னா ஊருக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டா புருஷால. இந்த காலத்தில் குடுமி இருந்தால் சேர்த்துக்க மாட்டான், தான் வித்தியாசம். குடுமி இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டா, இப்போ குடுமி இருந்தால் சேர்த்துக்க மாட்டான். அப்படி மாறிடுத்து மனுஷாளுடைய சுபாவம். அப்படிங்கச்சே அந்த குடுமியில தான் மோகிச்சு போனாராம். யாரு? மகரிஷி. அந்த காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம், மூத்த பிள்ளையே எனக்கு நான் யாகம் பண்ணுற லோகக்ஷேமார்த்தமாக அதை பரிபாலிக்கிறதுக்காக உன் பிள்ளைய கொடு. ஏன் என்னத்துக்கு சம்மாரத்துக்கு என் பிள்ளைய கேட்குறேன்னா அங்கே சுபாகு மாரிச்சன் போன்ற ராட்சசர்கள்லாம் வந்து அந்த யாகத்தை கெடுக்கிறா, பூர்த்தி அடைய விடாதபடி பண்ணுறா. நீர் தான் உங்கள் பிள்ளைய அனுப்பணும். ஏன்னா யக்ஞோவை விஷ்ணு, யாகம்னு சொன்னாலே யாக சம்ரக்ஷகன் யாக ஸ்வரூபி எல்லாருமே யாருடானா விஷ்ணு தான். ராமனா இருக்கிறதுனால அவர் தான் வந்து பரிபாலிக்கணும் கொடுங்கோ அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போறார் அப்படின்னு. அது எதுக்கு? என் புள்ள 12 வயசு கூட ஆகலை,
இன்னும் அவன் மேஜரே ஆகலை. இந்த காலத்தில் மேஜர்னாலே, மேஜர்னா இந்த காலத்தில் 18 வயசு முடிஞ்சா மேஜர், அந்த காலத்துலலாம் 16 வயசு முடிஞ்சா மேஜர். அது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம். ஊனஷோடச வருஷோ மே ராம ராஜீவலோச்சனா. சுவாமி என் குழந்தைய பாருங்க ராமனை, இன்னும் 16 வயசு கூட ஆகல, 12 வயசு பிள்ளை, பெரியவன் ஆயிட்டான், யுத்தத்துக்கு தயாராயிட்டான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழி கிடையாது. மேலும் இங்க தாமரை கண்ணன் அவன் வாயாலேயே சொல்றான், பரபிரம்ம சூச்சனமான வாக்கியம் இது வேதாந்தத்தில். தாமரை கண்ணன்றது ராஜீவலோச்சனா, தாமரை கண்ணனா இருக்கான் பாருங்களேன்னு எதுக்காக உதாரணமா சொல்லலாம்? இவன் பரபிரம்மன்ற அர்த்தத்தில் சொல்ல, வாத்சல்யத்தோட பிரேமையோட சொல்றான் இந்த தசரதன். இவன் தாமரை கண்ணன் நடத்தனா, இது சாயங்காலம் 4-5 மணிக்கு விளையாடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிட்டு அம்மா அம்மா பசிக்கிறது அப்படின்னு வந்து நிற்கும். உடனே கௌசல்யமா ஒரு சின்ன கூடையில் 4 சீடை 4 முறுக்கெல்லாம் போட்டு சாப்பிடுறாமா அப்படின்னு கொடுத்தா குடுக்குடுன்னு வாசலில் போய் கல் தின்ன இருக்கும். அதில் யானை மாதிரி ஒரு கருங்கல்ல சிற்பம் பண்ணி வச்சிருப்பா. அது மேலே தூக்கி கொண்டு போய் ராமரை உட்கார வச்சாச்சுன்னா அந்த கல் யானை மேலே உட்காந்து இப்படி போறவா வரவாள்லாம் பார்த்துட்டே சீடை முறுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குச்சு. 5:30 மணி ஆயிடுத்து, 6 மணி ஆயிடுத்துன்னா சூரியன் அஸ்தமிச்ச உடனே அப்படின்னு தூங்கி வழியும். 12 வயசுக்குள்ள தூங்கி வழி. ஏன்னா சூரியன் இருக்கிற வரைக்கும் தாமரை மலர்ந்திருக்கும், சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா குவிஞ்சிரும். அதை மாதிரி ராஜீவலோச்சனஹா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அதை சொல்லச்சே. அதனாலேயே என் பிள்ளையெல்லாம், அதுவும் நீங்கள் கூப்பிட்றது யாரோடனா ராட்சசாலோட, அவளுக்கெல்லாம் ராத்திரி வேலையில் தான் பலமே, ராத்திரின் சனர்கள்னு பேர். அவளோட போய் சாயங்காலம் ஆச்சுன்னா தூங்கி போய்டுற பிள்ளைய போய் போருக்கு கூப்பிடுறே, இவன் ஒத்து வர மாட்டானே அப்படின்னு சொல்லச்சே. அப்போ விஸ்வாமித்திரர் பார்த்தால், உன் பிள்ளையா இருக்கிறதுனால என் புத்திரன் என் புத்திரன் என் புத்திரன்ற உனக்கு அபிமானத்தினால அவனை வெள்ள விடுறதுக்கு உனக்கு பயமா இருக்கு. அது யுத்தம்னா பயப்படுற நீ. உன் புள்ள சாதாரணப்பட்டவன் இல்லை, அவன் யார் அப்படின்னா, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏ சேமே தபசி ஸ்திதாக. ஹே தசரதா, உன் பிள்ளையினுடைய அருமை எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது, பெத்தவனுக்கு தெரியாதான். இப்போ புதுசாக வந்தார் இந்த விஸ்வாமித்திரர் சொல்றார், எனக்கு தான், அதில் வேற எனக்கு தான் தான் போட்ட குழம்பா இருக்கார், எனக்கு தான் தெரியும்டார். ஏன்னா உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, நீ உன் புள்ளேன்னு பார்க்கறதுனால அவனுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியாது. நானும் தபஸ்வியா இருக்கிறதுனால இவனுடைய நிஜமான ஸ்வரூபம் எனக்கு தெரியும். அப்படி என்ன என் பிள்ளைய பற்றி தெரிஞ்சுட்டேள் அப்படின்னு கேட்குறான் தசரதன். அகம் வேத்மி மகாத்மானம், உன் பிள்ளைய மகாத்மான்னு தெரிஞ்சுருக்கேன். 12 வயசு பையனை பார்த்து. மகாத்மானா என்னன்னா, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு வேதம் சொல்றதே, சூக்தம் சொல்றதே, அந்த வேதத்தில் சொன்ன பரபிரம்மத்துக்கு மகாந்தம்னு பதம் போட்டது அப்படியே பதம் போடுறார் இங்க மகாத்மானம்னார். அங்க அகம் வேத்மி அப்படின்னு இங்க இவர் சொல்றார், வேதாகம் அப்படின்னு வேதமே சொல்றது. அப்போ வேத வாக்கியமே அப்படியே இங்க ராமாயணத்தில் இருக்கு. விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் தான் உன் பிள்ளைய தெரிஞ்சேன், இவன் மகாத்மா. என்ன அர்த்தம்னா, ஜீவாத்மா இல்லை, இவன் பரமாத்மான்னு அர்த்தம். மகாத்மானம். அதுக்கு மேல ராமம்னார். ராமம்னா அழகன்னு அர்த்தம், ரமணீயமா இருக்கிறதுனால அழகன்னு அர்த்தம். ஆனா இங்க ராமம்னு பதம் போட்டதுக்கு அர்த்தம் விஸ்வாமித்திரர் சொல்றார், அழகன்ற அர்த்தத்தில் சொல்லப்பா. ரமந்தே யோகினோனந்தே சிதானந்தே பராத்மனி இது ராமபதே நைவ பரம் பிரம்மா விதியதே அப்படின்னு உபனிஷத்து, ராமதாக்கினி உபனிஷத் சொல்றது. ராமன்னா என்ன அர்த்தமா, யோகீஸ்வராவுடைய ஹிருதயத்துல எவன் ஒருவன் ரமிக்கிறானோ அவனுக்கு தான் ராமன்னு பேர் அப்படின்னு சொல்லி வேதாந்த பரமா இந்த ராமன்றதுக்கு அர்த்தத்தை சொல்றார். சத்ய பராக்கிரமம். சத்திய பராக்கிரமம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் இருக்கிற பராக்கிரமம் சாமானியம், தேவாளுக்கு இருக்கிற பராக்கிரமும் சாமானியம். அப்பப்போ அசுராட்ட தோத்து போயிடுவா, இவ்வளவுதான் அவளுடைய பராக்கிரமம். ஆனா இவன் யார் அப்படின்னா சத்திய பராக்கிரமம். எது சத்தியமான பராக்கிரமம்னா, படைத்தல் காத்தல் அழித்தல், இதை 3 செய்யறது தான் சத்திய பராக்கிரமம். அந்த படைத்து காத்தழிக்கக்கூடிய வேதத்தில் சொன்ன பரபிரம்மம் இவன் தான் நிர்ணயம் பண்றாருங்க. இதுக்கு என்ன பிரமாணம்? நீர் சொன்னா பிரமாணம் ஆயிடுமா? நீரும் எங்களுக்கே மூதாதையராக இருக்கக்கூடியதான ஒரு ராஜரிஷி தானே, நீரும் ஒரு ராஜா தானே முன்னாடி ஒரு காலத்தில். இப்போ என்னமோ கொஞ்ச நாள் தபசு பண்ணிட்டு வந்துட்டு என் பிள்ளைய பற்றி பெருமையாக சொல்லல. இதுக்கு வேற யார் சாட்சினா, வசிஷ்டோபி, நான் முதல் பிரமாணம், வசிஷ்டரும். இவருக்கு பிரம்ம ரிஷின்னு பட்டம் கொடுத்தவரே அவர் தான், இவருக்கு குருன்னு ஆச்சாரியர். இருந்தாலும் எங்கள் ஆச்சாரியருக்கும் தெரியும், எனக்கு தான் முதல்ல தெரியும், எங்கள் ஆச்சாரியருக்கும் தெரியும் அப்படிங்கிறது இவர் சொல்றார், வசிஷ்டோபி. ஆனால் வெறும்னு சொல்லிவிட்டு இப்படியே போயிட்டா வசிஷ்டர் அங்கேருந்து முறைப்பார். அதில் வசிஷ்டோபி மகா தேஜாகா, என்னையே ராஜரிஷியான என்ன பிரம்ம ரிஷின்னு ஆக்கின மகா தேஜஸுடையதான இந்த வசிஷ்டோபி மகா தேஜாகா, இவர் மட்டும்தான் சாட்சியா. ஏன்னா உனக்கும் குரு முன்னாடி,
அதனால அந்த குரு உம்முடைய பட்சபாதியா பேசலாமே, வேற யாருக்கு தெரியும்னா ஏ தேமே தபசி ஸ்திதாக ஏச்சே இமே. இத்தனை பேர் இருக்காளே, பெரிய தபஸ்விகள்லாம் உட்காந்துருக்கா, ரிஷிகள்லாம் அரண்மனையில் போய் இவன் கொடுக்க போகிற பட்டு வஸ்திரத்துக்காகவோ தட்சணம் வாங்கிறதுக்காகவோ இவன் பஞ்சபட்ச பரியந்தமா விருந்து படைக்க போறான்றதுக்காகவோ இந்த தபஸ்விகள்லாம் இல்லை. பிற எதுக்கு இருக்காடனா, இங்க வந்து எத்தனை விசாரங்கள் நடக்கிறது, எவ்வளவோ கூத்துகள்லாம் நடக்கும் அரண்மனைனா, இத்தனைக்கு மத்தியில் அவள்லாம் என்ன பண்ணனா தபசு பண்ணிட்டே கண்ணை மூடின்னு தான் உட்காந்துருக்கா. இங்கே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கல அந்த ரிஷிகள்லாம். பின்ன என்னத்துக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படின்னா, கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கா. எப்பவாவது இந்த அரண்மனையில் சிம்மாசனத்துலேருந்து ராஜா தசரதர் போய் ராமரை போய் அழிச்சுன்னு வாங்கோ, ஹே சுமந்த்ரா ராமரை அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லிச்சு பட்டுன்னு கண்ணை திறப்பாளாம். ஏன்னா ராமர் வரப்போறார் பார்க்கணும். ஏன்னா எந்த பரபிரம்மத்தை ஹிருதயத்தில் தபசு பண்ணி தியானம் பண்ணி கொடாஞ்சி பார்க்கணுமோ, இல்லை க்ஷீராப்தியிலையோ வைகுண்டத்திலேயோ போய் பார்க்கணுமோ, அந்த பரபிரம்மம் இப்போ ராமான்னு இவர் கூப்பிடுச்ச ஓடோடி வந்து அப்பா கூப்பிட்டேடாப்பா அப்படின்னு பவ்ய குணாலயனா வந்து நிற்பானே. அந்த ராமரை பார்க்கலாமே, அதுக்கு தான் அரண்மனையில் வந்து உட்காந்துருக்கா. இங்கே அரண்மனையில் இருந்தும் ஏச்சேமே தபசிஸ்தாக, இங்கேயும் தபசு தான் பண்ணிட்டு இருக்கா அந்த பிரம்ம சாட்சா்காரத்துக்காக, பிரம்ம தரிசனத்துக்காக. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோம் பிள்ளை யார் அப்படிங்கிறத சொல்லி கடைசியில் ஒரு வழியாக ராமரை காட்டுக்கு அழைச்சின்னு போய் சீதா கல்யாணமே பண்ணி வச்சார். ஏன்னா பல பேர் சேஷ பண்ணி அழைச்சின்னு வருவேன் அப்படின்னு சொன்னது எதை நினச்சின்னா, இந்த சீதா கல்யாணம்ன்றதான மங்களகரமான இந்த பாக்கியமான உற்சவத்துக்கு முக்கியமாக அடியன்றிருந்து நடத்தி வைக்கணும். அதுக்கு தான் இத்தனை வருஷமாக நான் தபசு பண்ணேன் அப்படின்னு பாரிச்சுட்டு இருந்ததான விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைச்சின்னு போனார். இப்போ விஸ்வாமித்திரர் ராமனே பரபிரம்மம்னு சொன்னதை வால்மீகி காட்டார். அதுக்கடுத்து பிருகுபதியா இருக்கக்கூடியதான பார்கவராமன் யாருடானா பரசுராமர். இந்த பரசுராமர் எங்கேயோ மகேந்திர பர்வதத்தில் போய் உட்காந்து இப்படி தபசு பண்ணிட்டு இருப்பார். எப்போ வருவார் கோடாரியை தூக்கிண்டு எந்த ராஜாவை வெட்டுவார் தெரியவே தெரியாது. 21 தலைமுறை க்ஷத்திரிய வம்சத்தில் வந்த அத்தனை குழந்தைகளின் தலையை சீவிருக்கார். ஏன்னா எல்லாம் அசுரப்பிராயமான ராஜாக்கள். அப்போ விநாசாய்ச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு துஷ்டால ஒழிக்கிறது, சாதுக்களை வாழ வைக்கிறதுக்காக. அதுக்கு தான் இந்த பரசுராம அவதாரம். இங்கே ராமர் என்ன பண்ணார்னா, ஜனகன் சொல்கிறான், யார் ஒருவர் சிவபெருமானுடைய இந்த தனுசு வில்ல முறிக்கிறாளோ அவளுக்கு என் பெண்ணை கொடுப்பேன், சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னா எல்லாரும் ராவணன் உள்பட வந்து முயற்சி பண்ணானா, அசைக்க முடியல சிவதனுசை. சிவபெருமான் திரிபுர சம்மாரம் பண்ணிச்ச கையாண்டதான தனுசு இந்த வில்லு, அதை இப்போ வச்சிருக்கான் பந்தயமா. ஏன் இதை போய் பந்தயமா வச்சானா காரணம் இருக்கு எல்லாத்துக்கும். 4-5 வயசு குட்டியாக இருக்கச்சே, சிறுமியாக இருக்கச்சே நம்ம சீத்தம்மா என்ன பண்ணானா, பந்து விளையாடிந்தாலாம் தோழிகளோட. அந்த பந்து விளையாடிண்டேச்சே பந்து கை நழுவி நேரம் அந்த ஒரு மூலையில் போய் விழுந்தது. பார்த்தா எங்கே போயிட்டு அந்த சிவ தனுசு வச்சிருக்கா ஒரு பெரிய பெட்டியில் 8 சக்கரங்கள் அந்த பெட்டிக்கு இருக்குது. அதெல்லாம் இழுத்துன்னு வரணும். வேலையா ஒரு 100-500 பேர் வீரர்கள் வந்தால் தான் அதை நகர்த்த முடியும். அப்படின்னு இருக்கிற சிவதனுசுக்கு அடியில் அந்த பெட்டிக்கு அடியில் பந்து போயிடுது. உடனே ஓடி வந்து சீதா பிராட்டி, ஐயோ பந்து இப்படி போயிடுத்தே உள்ள அப்படின்னு சொல்லிட்டே வந்தவள் உடனே என்ன பண்ணனா, அந்த பெட்டியை திறந்தா இடது கையால் சிவதனுசு அப்படி கையில் தூக்கினா, 5 வயசு குட்டியாக இருக்கச்சவே சிவதனுசு அப்படி தூக்கினா, பெட்டியை நகர்த்தினா, பந்தை எடுத்துனா, திருப்பி சிவதனுசை வச்சா குடுகுடுன்னு எடுத்துகிட்டு போய் வாங்கடி விளையாடலாம் அப்படின்னு போயிட்டாலாம். இதை தசரத ஜனகன் அங்கேருந்து பார்த்தானோ இல்லையோ, இது என்னடா அதிசயம், 500, 600, 1000 ஆயிரக்கணக்கான வீரர்கள் நகத்தனம் பெட்டிய சக்கர வண்டியில அப்படின்னு இந்த வில்ல சகஜமா தூக்குறாளானா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன் எப்படி இருக்கணும்னா இந்த வில்லு 4 கயிறாவது ஏத்துறவனா இருக்க வேண்டாமா? அல்ல அதையே பந்தயமா வச்சான். எவன் ஒருவன் இந்த வில்ல ஆரோபிச்சு 4 கயிறு ஏத்துறானோ அவனுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் வீரிய சுல்கம். இப்படியாக சொல்ல இத்தனை பேரும் முயற்சி பண்ணி ஒருத்தராலையும் அசைக்க கூட முடியல அந்த வில்ல அப்படிங்கிறச்சே, இந்த பெரிய சபையில ஒருத்தர் கூட இல்லையா, மீசிய முறிக்கின ஆண் பிள்ளையா ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு ஜனக மகாராஜன் கேட்டோடனே லக்ஷ்மணருக்கு வந்ததே கோபம், சீரிண்டு எழுந்துக்கிறார். என்ன சேஷோ லக்ஷ்மண உச்சத்தை, அவர் ஆதிசேஷன். முசுக்குன்னு கோபம் வந்து சுருன்னு எழுந்தார். உடனே நாங்க தசரதனுடைய குமாரர்கள், அயோத்தியாதிபதி சக்கரவர்த்தி தசரதனுடையதான குமாரர்கள் 2 பேர் புருஷ புலிகளாக இருக்கிறார். 2 பேர் இருக்கச்சே ஆண் பிள்ளையே கிடையாதா, மீச முறிக்கிற வீரனே கிடையாதா அப்படின்னு என்னமா கேட்க போச்சு. கோசல தேசத்திலேருந்து ஒரு சின்ன வாண்டு குழந்தை குஞ்சு வந்ததுன்னா கூட எல்லா ராஜாக்களும் பயந்துன்னு கை கட்டி நிற்பாளாம். அப்படிப்பட்டதான தசரதனுடைய புத்திரன் நாங்கள் 2 பேர் புருஷ புலிகளாக இருக்கச்சே என்னமா இப்படி கேட்க போச்சு. உடனே ராமர் என்ன பண்ணாரா, உட்காரு பயல முந்திரி கொட்டாட்டம் எழுந்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் கவனிச்சியா பேச்ச, மீச முறிக்கின ஆம்பளையே இல்லையான்னு கேட்டார். நமக்கு தான் இன்னும் மீசையே முளைக்கலையே,
12 வயசுக்கு இது மீசையை முளைக்கல, மீசை முளைச்ச ஆம்பளை இல்லையா, அவர் வீரன் யாரும் இல்லையான்னு தானே கேட்டானா. இருந்தாலும் நம்ம ஒரு குருநாதர் ஆச்சாரியரோட வந்திருக்கோம். ஆச்சாரியர் சொல்லாத, அவர் ஆக்ஞை இல்லாத நம்மளா அதிக பிரசங்கமாக பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. இதுதான் குரு பக்தி. அதெல்லாம் பேசாத உட்கார், ஆச்சாரியர் சொல்லச்சே பார்த்துவோம். உடனே இதெல்லாம் தெரிஞ்சுட்ட விஸ்வாமித்திரர் சிரிச்சுட்டே திரும்பி சொல்றார், வத்சராமதனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். குழந்தை ராமா, அது அந்த வில்ல போய் பார். உடனே ராமர் எழுந்துட்டார். லக்ஷ்மணருக்கு திருப்தி ஆயிடுச்சு, அப்பாடா. உடனே அங்கேருந்து வந்தார் ராமர். அந்த வில்ல 3 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு அஞ்சலி பண்ணிட்டு உடனே தூக்க வேண்டியதானே, போய் பாருன்னு சொன்னார் விஸ்வாமித்திரர். அது தூக்குன்னு நான் சொன்னார். அதில் ஆச்சாரியன் சொல்லட்டும் இப்படி திரும்பி பார்த்தார். உடனே விஸ்வாமித்திரர், ஆகட்டும் ராமா, ஆரோபி அப்படின்னு ஆரோலியோ, ஆச்சாரிய வச்சனத்தும்படி ஆச்சாரியுடைய ஆக்ஞையை எவன் சிறமேற்கொள்றானோ அவனுக்கு தான் எந்த காரியத்திலும் வெற்றி. குருநாதர் ஒன்று, ஆச்சாரியர் ஒன்று சொல்றார், நம்ம ஒரு விதமாக செஞ்சாலும் அவனுக்கு எப்படி வெற்றி உண்டாகும். அதனால அங்கேருந்து போய் ஆரோபி பார்க்கலாம் அப்படின்னு அதை சகஜமாக அப்படி எடுத்தாரோ இல்லையோ, இதை எடுக்கச்சவே எல்லாரும் இப்படி சாஞ்சி சிம்மாசனத்தில் உட்காந்து அத்தனை பேர் அப்படின்னு பார்க்கலாம். நான் நினச்சி கூட பார்க்காத விஷயம், பார்க்க முடியாத விஷயம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வில்லை எடுக்கச்சே அந்த நான் கயிறு எடுத்து கீழே கட்டி டங்காரம் பண்ணணும். இதுதானே நான் கயிறு ஏற்றுறதுன்னு. அதுக்காக அந்த கயிறு, அந்த வில்லு வரப்போ உயரமாக இருக்கும், கயிறு குட்டையாக இருக்கும். இருந்தாலும் அதை வளைப்பை வளைச்சி இதை எடுத்து நான் கயிறு ஏற்றணுன்றது தானே அங்கே விஷயம். அது வீரர்களால் தானே முடியும். அதில் அழுத்துற சமயத்திலேயே, அந்த வில்லை வளைக்கிற சமயத்திலே அதோ எதிர்க்க சீதா பிராட்டி கையில் தயாராக மாலையோடு இப்படி நிற்கிறாளாம். அவளுக்கு இஷ்டமான தெய்வங்கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இவர் இவ்வளவு அழகா இருக்காரே, இவரெல்லவோ நமக்கு மணாளனா கிடைக்கணும். இவ்வளோ பெரிய மீசையை வச்சுட்டு அவன் பார்க்கறதுக்கே பயங்கர கோர ரூபமா இருக்கா. இந்த ராஜாக்கள்லாம் யாராவது பண்ணிட போறாள் இந்த காரியத்தை அப்படின்னு பயந்துன்றதுக்கு நல்ல காலம். இவராவது இந்த காரியத்தை சாதிச்சா எனக்கு பாக்கியமாச்சே, இவரெல்லவோ எனக்கு மணாளன் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி ஏங்கின்னு இருக்கிற அந்த சீதா பிராட்டிய ஓரக்கண்ணால் ராமர் இப்படி பார்த்தாரோ இல்லையோ, சீதையை பார்த்த உடனே சம்பிரமத்தில் அந்த அழகை பார்த்த உடனே ராமர் அழகன்னு பேரு. இதனால அந்த அழகியை பார்த்த இந்த அழகன் மோகிச்சு போய் அதுக்கு நான் கயிறு ஏற்றுறதுக்கு எந்த அளவுக்கு வளைக்கணுமோ அதில் நிகா போயிடுத்து. ராமருக்கு கொஞ்சம் அதிகமாக அமுக்கினாரோ இல்லையோ, பட்டாரன் முறிஞ்சே போயிடுது. நான் சீதா பிராட்டியுடைய ஒரு ஓரப்பார்வைக்கு தான் பகவான் எல்லா காரியத்தையும் பண்றான். ராவணவதற்கு பிராட்டியுடைய கடாட்சம் தான் பகவானுக்கேன்னு சொல்லணும். அப்பேற்பட்ட சுந்தரி இல்லையா, அப்படி தத் பவஞ்சதனுர் மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசா. அது வில்லே முறிஞ்சதோ இல்லையோ, ஓடி வந்து சிறுமியான சீதா பிராட்டி அவ அப்பா சொன்னாரா அனுமதிச்சாரான்னு கூட பார்க்கல, தான் முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு. அது குடுகுடுன்னு ஓடி வந்து, குட்டியா இருக்கா 6 வயசு குட்டி, இவ்வளோ உயரமா இருக்கா 12 வயசுக்கு, இந்த மாலையை கழுத்தில் போடலாம்னா எகிரி எகிரி குதிச்சு பார்க்கறாளாம், எட்ட மாட்டேங்கிறதான் அவளுக்கு சிறுமியா இருக்குதல்ல. உடனே ராமர் பார்த்தார், அவர் என்னைக்குமே வரப்பா நிற்கிறார், பரமாத்மாவனும் இப்படி நிற்கிறாராம். உடனே அங்கேருந்து விஸ்வாமித்திரர் வந்து கொஞ்சம் கழுத்தை குனிஞ்சு காட்டுப்பா, சீதா பிராட்டிக்கு எட்டலை அப்படின்னு சொல்ல விஸ்வாமித்திரர் சொன்னார்னு கொஞ்சம் குனிஞ்சு காண்பிச்சார். பட்டுன்னு மாலையை போட்டா. அதுக்கப்புறம் நீங்கள கல்யாணம், சீதா கல்யாணம்லாம் முடியறது. இந்த முடிகிற சந்தர்ப்பத்தில் எங்கேயோ மகேந்திர பர்வதத்தில் உட்காந்துருக்கக்கூடியதான தபசு பண்ணிட்டு இருக்கிறதான இந்த பரசுராமருக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போச்சு, சிவதனுசை எவனோ ஒரு மனுஷப்பைய உடைச்சிட்டான், அதை பங்கம் பண்ணிவிட்டான், பெரிய பருத்த அவமானம். அதனால அவனை இப்பவே போய் தலையை சீவரம்பர் அப்படின்னு ஆக்ரோஷத்தோடு அங்கேருந்து வந்து கடைசியில் கோடாரியை எடுத்துன்னு எங்க ராமன் எங்க ராமன் எங்க ராமன் எங்க ராமன் எங்க ராமன் எங்க ராமன் எங்க ராம எங்க எங்க ராம எங்க அப்படின்னு கேட்டுட்டே வந்து கோடாரி எடுத்துன்னு நிற்கச்சே, நேரடியாக ராமரே கிட்ட போய் விழுந்து சேவிச்சுட்டு, அடியேந்தான் தசரத ராஜகுமாரன் அப்படின்னு அப்படி கையை குவிச்சு பேசச்சவே, என்னமா சிவதனுசை முறிக்க போச்சு. இப்படி இந்த ராஜா ஜனகன் அப்படி ஒரு பந்தயம் வச்சிருந்தான், முடிச்சேன். இதெல்லாம் சொன்னா போறாது. ராமர் என்ன பண்ணார், குறும்புக்காரர், பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே வினயமாக இருப்பாரே தவிர, அந்த பரசுராம பார்த்து கண் அப்படி ஒரு சிமிட்டு அப்படி ஒரு முழிச்சார். கரிய வாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய வாய கண்கள்னு திருப்பாணாழ்வார் சொல்றாரே, அந்த கண்ணழகை பார்த்த உடனே ஓஹோ, பூர்ணம் பிரம்மமாக இருக்கக்கூடியதான் அந்த விஷ்ணுவே தான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கார் ராமராங்கிறதுக்கு அவர் புரிஞ்சுண்டார் பரசுராமர். உடனே அவர் கையில் இருக்கிற விஷ்ணு தனுசு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து சாரங்கம்ன்ற தனுசு என் கையில் கொடுத்துட்டு, ஹே ராமா உனக்கு தான் இதுவும் தகும் அப்படின்னு, ஏன்னா சாரங்கம் என்னும் வில்லாண்டான் அப்படின்னு சொன்னா ராமருக்கு தான் பொருந்தும். அப்படி சாரங்கத்தையும் கொடுத்துட்டு விழுந்து சேவிக்கிறார். இப்ப பரசுராமர் 12 வயசு ராமரை விழுந்து சேவிச்சுட்டு, அப்ப அவர் வாயால சொல்ற வார்த்தை, அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம், அக்ஷயமான அழியாததான
மது கைடவர்கள் போன்றதான அசுரர்களை வதம் பண்ண மதுசூதனன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதே பரபிரம்மம்னு, அவன்தான் நீ, தேவாதி தேவனான மதுசூதனன் தான் நீன்றத நான் தெரிஞ்சுட்டேன். தனுஷோச பராமர்ஷாது ஸ்வஸ்திதேஸ்து பரம் தபா. இப்போ ஏற்பட்ட சிவதனுஷ நீ முடிச்சதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு இப்போ புரிஞ்சுட்டேன். உன் கிருபையினாலேயே நீ தீர்காயசா பல்லாண்டா க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு இப்போ பரசுராமர் பல்லாண்டு பாடினார். உடனே ராமர் வினயமாக இருக்கிறது மாதிரி இருக்கார் இல்லையா, உடனே கேட்குறார், சரி எல்லாம் புரிஞ்சுட்டேன்னு கைகுவிச்சல் சேவிச்சல் அப்படியே கிளம்பிடக்கூடாது. ஏன்னா இந்த ராமனுக்கு ஒரு நியமம் உண்டு. என்னடானா, என் கையில் வில்லு கிடைச்சா அம்பை பூட்டிடுவேன். பூட்டியாச்சுன்னா இந்த பூட்டின அம்புக்கு ஏதாவது இலக்கு சொல்லணும். சும்மா யார் மேலேயோ எது மேலேயோ அடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு நியமம் உண்டு. இந்த அம்புக்கு இரையாக நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீர்கள், எதுக்கு நான் இலக்கு ஆக்கணும் இந்த அம்பை அப்படின்னு கேட்கச்சே, உடனே அவர் சொன்னார், இதை யார் மேலேயும் எரிய வேண்டாம் பிரபு ராமா, நான் இத்தனை இந்த ஜென்மாவில் என்னென்னலாம் தபசு பண்ணேனோ அத்தனையும் இந்த ராம பானத்துக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்கிற விஷ்ணு அம்சத்தையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இனிமே நான் முனிவனா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஷ்ணு சாநித்தியத்தை உள்பட ராமர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சாதாரண ரிஷியாக மறுபடியும் திரும்பி போனார் மகேந்திர பர்வதத்துக்கு. நீங்க வால்மீகி சொல்றார். இப்ப அவர் வாயால, பரசுராமர் வாயால ராமர் பரபிரம்மம் அப்படிங்கிறது நிர்ணயமாகுது. அடுத்து மாதா சுமித்ரா ததா. ராமருடைய அம்மாக்கள்லே சுமித்ரா தேவி மகா தபஸ்வினி. யாரை பெற்றவனா, லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் பெற்ற மகதி. மூத்த பிள்ளைய ராமருடைய கைங்கரியத்துக்குன்னு ஒப்படைச்சுட்டா, இளைய புத்திரனை பரதனுடைய கைங்கரியத்துக்குன்னு ஒப்படைச்சுட்டா. குழந்தைன்னு பெத்தின்றாலே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷியும் குழந்தைய பெத்தின்றாலானா தான் குழந்தைய ரங்கநாதனுக்குன்னு அர்ப்பணம் பண்ணணும், இல்லைன்னா பாகவதாளுக்குன்னு அர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு தான் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னா பெரியாழ்வாரும் ஆண்டாலும். வாயும் நன்மக்கள்னா என்ன அர்த்தம்னா, பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக தான் குழந்தைய பெற்றுக்கணுமே தவிர என் புள்ள நல்ல பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி லட்சமாக கோடியாக சம்பாதிச்சு கொடுக்கணும். அது சம்பாதிச்சு கொடுக்கச்சு நீ இருக்க போறியா போட போறியா எவங்கண்டா, எது நிற்க போகிறது, நீங்கிற செல்வம் தான் குப்பை கலர்ந்த செல்வம் தான் அப்படிங்கச்சே. இதில் என்னடா, நான் 2 பிள்ளைய பெற்றதான சுமித்ரா தேவி எப்போதும் தபஸ்வினியாகவே இருக்கக்கூடியவள். 2 பிள்ளைய ரத்தனமாக பெற்று 2த்தையும் ராமருக்கும் பரதனுக்கும் அர்ப்பணம் பண்ணாலே அந்த சுமித்ரா சொல்றா, ராமர் காட்டுக்கு கிளம்பின உடனே தசரதர் புலம்புறார், ஐயோ என் பிள்ளைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே, அந்த பையன் போனது கூட எனக்கு வருத்தமா இல்லை. இந்த குட்டி 18 வயசு குட்டியான சீதா பிராட்டி அன்னைக்கு ஜனகன் எவ்வளவு பாசத்தோட மமசுதா என் பொண்ணுன்னு ஞானியான ஜனகன் எப்படி பெற்று வளர்த்து கொண்டு வந்து என் கையில் ஒப்படைச்சான். அவ அந்த அருமையான பெண் குழந்தை இல்லாத எனக்கு இந்த 4 பெண் குட்டிகள் கிடைச்சான்னு சந்தோஷமா எடுத்துன்னு வந்தேன். அதில் மூத்த பெண் குட்டி காட்டுக்கு கிளம்பிட்டாலே இந்த சீதை காட்டில் போய் என்ன பாடுபடுவளோ, ஐயோ என்ன பாடுபடுவளோ, கோமளமான சரணமாச்சே, சீதளமான சரணமாச்சே அப்படின்லாம் தசரதர் வெதும்பி புலம்பி ராத்திரியும் பகலும் அழறார். ராமா ராமா ராமான்னு புலம்பி அடைச்சே. அப்ப சமாதானம் என்னடனா, ராமருடைய தத்துவத்தை சொல்றதா இங்க சமாதானம் ஆகும். துக்கத்தை அர்ஜுனன் துக்கப்பட்டான் அப்படின்ன உடனே வேதாந்தத்தை தான் உபதேசம் பண்றான் பகவத்கீதையா. அது ஒண்டிதான் வேதாந்தம் தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கங்களுக்கு ஒரு சமாதானம் அப்படிங்கிறதுனால சுமித்ரா தேவி அப்ப தன் வாயால சொல்றா, என் புள்ளன்னு ராமன் சொல்றேளே மகாராஜா, அவ எப்பேற்பட்டவர்ன்றதை சொல்றேன் கேளுங்கோ. சூரியஸ்சாபி பவேத் சூர்யா அக்னேர் அக்னிஹி பிரபு ஸ்ரீயஸ்ரீஸ்ச பவேத் அக்னியா கீர்த்தியா கீர்த்திகி க்ஷமா தெய்வதம் தெய்வதானாஞ்ச பூதானாம் பூதசத்தமாம் தஸ்ய கேஹ்ய குணா தேவி வனே வாப்யதவாபுரே சீதேவா அனுகதா லக்ஷ்மி தஸ்ய கிம் நாம துர்லபம். சுமித்ரா தேவி ராமரையே பரபிரம்மம்னு சொல்ற ஸ்லோகங்கள் இது. சூரியனுக்கு சூரியமானவர், சூரியனையே சொட்டு பொசுக்கிறவர், சூரியனை நினைச்சா மறைக்கக்கூடியவர். பின்னாடி கிருஷ்ணாவதாரத்தில் மறைக்கவே போறான், ஜெயதிரத வதத்தும் போது சூரியனே மறைச்சிட போறான் சக்கரத்தால. சூரியனுக்கும் சூரியனா இருக்கக்கூடியவர், அக்னிக்கும் அக்னியா இருக்கக்கூடியவர் இவர், லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மி. இந்த வார்த்தை சுமித்ரா தேவியுடைய இந்த வார்த்தை தான் திருமங்கை ஆழ்வார் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா அப்படின்னு பாருங்களே. திருவுக்கும் திருவுன்னா அதுதான் சுமித்ரா தேவி சொல்றா. ஸ்ரீயஸ்ரீஹி லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மியா இருக்கக்கூடியவன் லக்ஷ்மிபதி. அது மட்டும் இல்லை, கீர்த்திக்கெல்லாம் கீர்த்தி, புகழுக்கெல்லாம் புகழும் நல் ஒருவன் என்கோ அப்படின்னார் நம்மாழ்வார். புகழணுமானா யாரை புகழணும்னா அந்த மகாவிஷ்ணுவை தான் புகழ். வாழையும் நீங்க என்ன புகழறதும் நான் உங்களை புகழறதும் இதுல என்ன லாபம் இருக்கு? ஆத்ம லாபம் எங்க இருக்குன்னா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணோம். ஏன்னா ஸ்துத ஸ்தோதார அப்படின்னு சொல்றதுனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அவன் ஒருத்தன் தான் துதிக்கப்பட வேண்டியவன். வேதமே ரிக்கே அப்படிதான் சொல்றது. அப்பேற்பட்டதான கீர்த்திக்கெல்லாம் கீர்த்தி, புகழுக்கெல்லாம் புகழ் உடையவன் இந்த ராமன். க்ஷமா பொறுமையில பூமி தான் பொறுமையானவன்றோம். பூமிக்கும் பூமியா இருக்கக்கூடியதான மகா க்ஷமாவான்.
மேலும் தெய்வத்தம் தேவதானாச்ச, தேவர்களுக்கு மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னார் இல்லையா. மனுஷாளுக்கு தெய்வங்கள்லாம் வசதியாக இருக்கலாம், ஆனால் இவன் தேவாதி தேவன், தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். பூதானாம் பூத்த சத்தமஹா, அப்படி பூதங்களுக்கெல்லாம் பூதமாக இருக்கக்கூடியவன். தசே ஹே குண தேவ் ஹெகுணா தேவிஹி வனே வாப்யதவா புரே. அவனுக்கு எந்த விதத்தில் குறை வந்துட போகிறது? அவன் அரசாட்சியில் இங்கே உட்காண்டிருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவன் சௌக்கியமாக இருப்பான். ஏன் எதை வச்சு சொல்கிறேன்னா, அவன் பின்னாடி யார் போயிருக்கா? ராமன் பின் வைதேகி. ஆழ்வார் சொன்னாலே, அந்த ராமர் பின்னாடி யார் போய்க்கணும்? ஸ்வயம் மகாலட்சுமியே சீதா பிராட்டி உருவத்தோட பின்னாடி கிளம்பி போயிருக்காளே. அப்போ எதுதான் துர்லபம் அந்த ராமருக்கு? எல்லாம் அந்தந்த காலத்தில், அகாலத்தில் கூட வசந்தமாயிடும், அகாலத்தில் கூட பழங்கள்லாம் நிறைய பழுக்கும், காட்டில் எந்த வித குறையும் இருக்காது ராமருக்கு அப்படின்னு இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணுறா சுமித்ரா தேவி தசரதர். அவ சுமித்ரா தேவி மூலமாக ராமரே பரபிரம்மன்றதை காட்டுறார் வால்மீகி. காட்டுக்கு கிளம்பி ராமர் வந்தாச்சு. அங்கே வந்த உடனே அங்கே யார் இருப்பான்னா, பசுபட்சிகள் இருக்கும். ஆனால் அந்த காட்டில் தான் பரம வனவாசிகளாக இருக்கக்கூடிய தபோதனர்களான மகர்ஷிகள்லாம் இருப்பா. அந்த மகர்ஷிகள்லாம் சாதாரணப்பட்டவா இல்லை, திவ்ய ஞானம் உடையவாளாம். ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் 3 பேருமே எந்த விதமான பட்டு பீதாம்பர அலங்காரம் இல்லை, எந்த விதமான பூஷணங்களும் இல்லை. வெறும் கோதண்டபாணியார் ராமர் வந்து நிற்கிறார். சீதா பிராட்டி சாமானியமாக தான் வந்திருக்கா, யாருமே பெரிய விசேஷ விபூஷணங்கள்லாம் இல்லை. ஆனாலும் என்றைக்குமே இத்தனை பூஷணத்தையும் அணிவிச்சுட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு பெருமாளை பார்க்கறதை காட்டிலும் அந்த திருமஞ்சன சமயம், அபிஷேக சமயத்தில் ஒரு சின்ன ஒரு வஸ்திரத்தை உடுத்திட்டு இடுப்பில் அப்படியே நிற்கிற கோலத்தில் தானே பூர்ண சௌந்தரியத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி பரிபூர்ண தன்னுடைய சௌந்தரியத்தெல்லாம் காட்டிண்டு ராமர் வந்திருக்காரா. இந்த திவ்ய ஞானமுடைய தபஸ்விகளான மகர்ஷிகள்லாம் ராமரை பார்க்கறா. பார்த்த உடனேவே இவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறான். வெறும் மனுஷன், ராஜகுமாரன், இவன் ராமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதோட இல்லாத, எப்படி பார்த்தா அப்படின்னா, திவ்ய ஞானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா ரூபசம் மனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிர்சு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினா. பார்க்கறான். வெறும் ஊனக்கண்ணால பார்த்தா பார்க்க முடியாதுங்கிறார் ஆழ்வாரும். உள்ள இருக்கக்கூடிய ஞானக்கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிறார். கட்கண்ணால் காணாத அவுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து. ஞானக்கண்ணால் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும் பகவான் நம்ம எதிர்க்க வந்துட்டா நல்லா இருக்குமே. வந்துடுவான், ஆனால் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி உனக்கு வேணுமே. இவன் தான் பரமாத்மான்னு அப்படி உனக்கு நேரம் வந்தால் தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சக்தி இருந்தால் அர்ச்சாவதாரத்தில் பேசுகிறதே புரியும். இங்கே இருக்கிற சிந்தனைக்கு ஞானே உங்கள் ஒவ்வொருத்தரையும் கடாட்சம் பண்ணிகிட்டே இருக்கார். நீ என்ன பண்ணுற? பராக்கு பண்ணுறியா? பராக்கு பார்க்குறியா? நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா? நீ சிரிச்சுட்டு இருக்கியா? நீ பேசிட்டு இருக்கியா? சாப்பிட்டதை நினச்சிட்டு இருக்கியா? போய் சாப்பிடணும்னு நினைக்கிறியா? ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் சாதாரணப்பட்டவன் இல்லையே. திவ்ய ஞானம் நமக்கு இருந்தால் தான் அர்ச்சாவதாரத்தில் பேசுறது கூட புரியும். ஆனால் இவெல்லாம் திவ்ய ஞானமுடையதான மகர்ஷிகள். அதெல்லாம் மெனக்கட்டுன்னு சொல்றார் வால்மீகி. திவ்ய ஞானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷியா. ராமரை பார்த்தா ரூப சம்மணனம் லக்ஷ்மியும். அந்த ரூபம் எப்படி இருக்குடானா, ஜெகன்மோகன சுந்தராகாரா. ஜகத்தே மோகிக்கும்படியா சுந்தராகாரனா வடிவழகிய நம்பியாக பகவான் அப்படி காட்சி கொடுக்குறான். அதில் ஒரு சோபை, லக்ஷ்மின்றதுனாலே இங்கே சோபையை சொல்றது. அவ்வளவு திவ்யமான சோபையோட சௌகுமாரியம், வைகுண்டத்தில் பெருமாளை வர்ணிக்கச்சே சுகுமார சுந்தரன்னு வர்ணிக்கிறான். அதே சௌகுமாரியம் தெரியறது. அது மட்டும் இல்லாத சுவேஷதாம், அழகா இருக்கு. சுவிபக்தாங்கான்னு பின்னாடி சொல்ல போறார் வால்மீகி. இந்த கண்ணு எப்படி இருக்கோ அது மாற்றி இல்லாத அதே மாதிரி அதே சைஸில் இந்த கண் இருக்கு. மூக்கு இப்படி கோணி போயிருக்கும், சில பேருக்கு இப்படி கோணி இருக்கும். அதெல்லாம் இல்லை, இருக்க வேண்டிய முறையில் கண்ணுன்னா ஓவிநல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணும்னு சொல்றார் இல்லையா. எல்லாம் அதது வடிவு பார்த்து அளந்து வச்சு சிருஷ்டி பண்ணது போல இருக்கு ராமருடைய தேகம். ததிர்சுகு பார்த்த உடனேவே அத்தனை மகர்ஷிகளும் விஸ்மிதாகாராஹா, அப்படியே ஹான்னு பார்க்கறா. காணாததை கண்டதாக. அவவா பண்ணிருந்த ஜபம் அப்படியே பாதியில விட்டா, ஹோமம் பண்றவா பாதியில விட்டா, தபசு பண்றவா பாதியில விட்டா, இப்ப பாராயணம் பண்றவன் பாதியில விட்டா, எல்லாம் பாதியில கர்மாக்களை விட்டுட்டு ராமர் பின்னாடியே வர ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா புரிஞ்சு போச்சு அவளுக்கு வந்திருக்கிறது யார் அப்படின்னு. இப்படி சொல்லிட்டு போச்சு. ஆச்சரிய பூதானு சர்வேதே வனச்சாரிணா மூலம் புஷ்பம் பலம் வன்யம். அவெல்லாம் பகவானை பார்த்து புரிஞ்சிட்டதுனால எப்போ நம்ம ஆத்து வாசலில் பெருமாள் புறப்பட்டு வந்தாலோ ஒரு தேங்காவோ பழமோ வெத்தலை பாக்கோ தட்சிணையோ எல்லாம் கொடுப்போம் இல்லையோ உபகாரமா, அதை மாதிரி எல்லாரும் அங்கே காட்டில் கிடைக்கக்கூடியதான என்னென்ன காயோ கிழங்கோ கனியோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு வர்ணிச்சுன்னு போறார். அப்போ திவ்ய ஞானமுடைய மகர்ஷிகள்லாம் ராமரை பார்த்து இவன் பரமாத்மா பரபிரம்மம்னு தெரிஞ்சுண்டா அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் குரோதத்தை ஜெயிச்சுட்டோம்.
இங்கே நிறைய ராட்சசால் இருக்கா ராமா, அவள்கிட்டேருந்து எங்களெல்லாம் நீ தான் காப்பாற்றணும். ஏகிபட்ச சரீராணி, ஏன் என்ன காப்பாற்றணும்னா அது பாருங்க, அங்கே பாருங்க அப்படின்னு காண்பிச்சா ஒரு பெரிய வெள்ளி பனிமலை தெரியறதான். என்னது வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளி பனிமலை இமயமலையில் தானே இருக்கும். இங்கே எங்கே வந்தது? தண்டகாரண்யத்தில் அல்லது இந்த இடத்துல எங்கேருந்து வந்தது? காட்டில். அப்படின்னா இது அது இல்லை, மலை இல்லை. இந்த ராட்சசாலாம் இங்கே இருக்கிற மகர்ஷிகளெல்லாம் அப்படியே பச்சையாக மாமிசமாக சாப்பிட்டுட்டு தூறு துப்பின எலும்புகள் முட்டா மலை மாதிரி கிடக்கு. எத்தனை ரிஷிகளை கொலை பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடியதான கரதூஷணாதிகள்லாம். அவள்கிட்டேருந்து இங்கே இருக்கிற தபஸ்விகளான மகாத்மாக்களாக இருக்கிற இந்த ரிஷிகளெல்லாம் நீ தான் காப்பாற்றணும். எஸ்தண்டா வயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக, நீங்கள் தான் கோபிச்சு வேலை. எவனையாவது பார்த்தா ஹோம் சாம்பலா போ, இந்த மலையா போன்னு சபிப்பேனா? அது முன்னாடி சபிச்சுட்டு இருந்தோம், கோபதாபங்கள்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டோம், காமக்ரோதங்கள்லாம் அடங்க பெற்றவர்களாக ஆயிட்டோம். இனிமேல் நாங்கள் கோபிச்சுக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு ஹானி, எங்களுக்கு ஒரு அவமானம், எங்களுக்கு ஒரு நஷ்டம், எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் நாங்கள் முயற்சி பண்ண மாட்டோம். நாங்கள்லாம் கர்ப்பபூதாஸ்தபோதனா, பகவான் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா வெளியில் குழந்தை பிறந்தா தனக்கு ஒரு கஷ்டம்னா குவான்னு கத்தியாவது அது தீர்த்து விடும், காண்பிச்சிடும் எனக்கு கஷ்டம்னு. அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்குன்னா அதுக்கு பேசவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. அது என்ன பண்ணணும்னா அந்த அவஸ்தையோடு அப்படியே கிடக்கும். அம்மாவாக பார்த்து ஜாக்கிரதையாக அதை பாதுகாத்தா தான் உண்டு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய. அதை மாதிரி நாங்கள்லாம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை மாதிரி ஒன்று சரணாகதி பண்ணுறோம். நீ தான் காப்பாற்றணும். ஏன் அப்படின்னா நீ தான் பரபிரம்மம். பரபிரம்மம் பகவான் இருக்குச்சா நமக்கு என்ன கவலை? ரங்கநாதன் இருக்கார், அஞ்சல் என்று கைகவியாயின்னு அப்படி அஞ்சலி அஸ்தத்தோடு இருக்குச்சு. நம்ம அந்த அஞ்சலி இருக்கே, பகவானுடையதான அபயகரம் இருக்கே, அந்த அபயகரம் தான் நமக்கெல்லாம் பலம். நம்ம பலம்லாம் பலம் இல்லை அப்படிங்கிறத காண்பிச்சா அப்படின்னு வனவாசிகளாக இருக்கிற மகர்ஷிகள்லாம் ராமனையே பரபிரம்மன்றான். இப்படி சீதாபகரணம், சீதை அபகரிச்சுன்னு போயிட்டான் ராவணன். ராமர் சீதே மைதிலி ஜானகின்னு இங்கே அங்கன்னு தேடி தேடி அலையச்சு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், மனுஷனாக நடிக்க வந்தாலும் தன் அறியாத சில சமயம் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத பிரகடனம் ஆகிடும். அதை மாதிரி இப்போ சீதை அபகரிச்சுன்னு போச்சே, இங்கேயும் அங்கேயும் தேடிண்டு சீதே ஜானகி மைதிலி கோதாவரி தீரத்தில் இருக்காளோ, இந்த மரத்திற்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்காளோ, ஒருவேளை தீர்த்தம் கொண்டு வர போனாலோ, இல்லை பழங்கள் பறிக்க போயிட்டாலோ, பூ பறிக்க போயிட்டாலோன்னு தேடுன்னு ராமரும் லக்ஷ்மணருமா தேடி கடைசியில் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து யாரோ ஒரு ராட்சசன் அடித்து சாப்பிட்ருப்பான் சீதையை. அவள் நரபலி தானே, அவள் நரமாம்சம் தானே தேவை. யாரோ ஏதோ பண்ணியிருப்பா. ஆக நான் வந்து கையால் ஆகாதவன் நினச்சிட்டாளா இந்த தேவர்களும் அசுரர்களும் ராட்சசலும்? நான் மனுஷனாக நடிச்சுட்டு இருக்கேன்றதுனால என்னுடைய நான் ஈஸ்வரன்றதை மறந்து போயிட்டாளா? நான் எப்பேற்பட்டவன் நினைச்சா இந்த க்ஷணத்தை என் கோதண்டத்தை வளச்சேனானா உலகத்தையும் அழிச்சு விடுவேன். இப்பவே மகா கோபம் வந்துடுத்து, காலாக்னி சதிரச குரோதே. பழைய காலத்தில் வர அக்னியை போல கோபம் வந்துடுத்து ராமருக்கு. செய்ய மாட்டாருல்ல, சும்மா சில பேர் வீட்டில் கத்துவா, காரியத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கத்துறவெல்லாம் காரியத்துக்கு உதவாதவன். ஆனால் இப்போ ராமர் கத்துறாரே கோபிச்சுடுனா இது செய்யக்கூடியவன், சக்தன், சர்வசக்தன். கர்த்தாரமபிலோகானாம் சூரம் கருணவேதினம் அஜ்ஞானாதவம் அந்நே அவமன்யேருன்னு சர்வபூதானி லக்ஷ்மணா. நான் எப்பேற்பட்டவன்? நான் தான் கர்த்தா, சர்வ காரண பூதன், சகல உலகங்களையும் படைத்து காத்தழிக்கிறவன், எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியதான பரமாத்மா நான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காத இந்த தேவாளோ அல்லது அசுராளோ ராட்சசாலோ எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, என்ன அவமரியாதைப்படுத்துறாளே. நான் பரபிரம்மம்னு தெரிஞ்சுக்க, மனுஷால் தெரிஞ்சுக்கல என்ன பரவாயில்ல, தெய்வங்களுக்கு தெரியாதா? அவ வந்து ராவணன் வந்து எடுத்துன்னு போறான்றதை என்கிட்ட சொல்ல வேண்டாமா? யாருமே சொல்லாத எப்ப இருக்காளோ இவெல்லாம் என்ன நினைச்சுட்டா? சாமானிய மனுஷன் நினைச்சாளா? உடனே பகவான் சொல்றான், நான் சயாமி ஜெகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம். இப்பவே இந்த உலகங்கள் எல்லாம் நாசம் பண்றேன் பார், நான் யார் நாராயணன் புரிஞ்சுக்கல அப்படின்னு கோதண்டத்தை எடுத்துட்டார். நான் கயிறு ஏத்தி அம்ப பூட்டிவிட்டார், உலகத்தையே அழிக்கிறேன்னு கிளம்பச்சு. அன்னைக்கே உலகம் அழிஞ்சிருக்கும். இப்போ உலகத்தில் இப்போ உட்காந்து நம்மளாம் ராம பரத்துவத்தை கேட்கணும், இப்படியான உபன்யாசங்கள் தத்துவஹீத புருஷார்த்தங்கள்லாம் கேட்கணும்னு இன்னைக்கு இருக்கிறதுனால அன்னைக்கு ஒருத்தர் சரணாகதி பண்ணார் ராமரை, உலகத்தை அழிச்சிட போறாருன்னு. யார்? நான் பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணர். உடனே திருவடியில் சாஷ்டாங்க விழுந்து, நான் தான் எப்போ பாரு முணுக்குனா கோபப்படுவேன், நீங்கள் சாந்தமாக அடக்குவேன். இது என்ன உங்களுக்கே கோபம் வந்துடுத்து? ராமச்சந்திரன் எங்கேருந்து ராம திவாகரனானீர், ராம சூரியனா போயிட்டே.
எல்லாரும் உங்களை சந்திரன் சந்திரன் தானே சொல்கிறோம், நீங்கள் எப்படி சூரியனா சொட்டு புசுக்க ஆரம்பிச்சேள். இது தாங்காதுன்னா அவள்லாம் ஏற்கனவே ராவணன்ட்ட பயந்துன்னு தான் வெளியில் வரமாட்டேங்கிறா. பயந்து எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கானச்சே, மேலும் ஒருத்தர் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கானா, மேலும் நீங்கள் வேற போய் அவனை பயமுறுத்துறல. தெய்வங்கள்லாம் என்ன பண்ணும்? யார் என்ன பண்ணுவா? இது நீங்கள் எடுத்துன்னு வந்ததான அவதாரத்தில் நீங்களே போட்டதான ரிகர்சல் வைகுண்டத்தில் இந்த நாடகத்துக்கு இங்கே வந்து நாடகம் நடிச்சுருக்கீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் போய் தெரியாதவங்க போல உலகத்தை அழிக்கிறேன்னு சொல்லலே, இது தகாது, உங்கள் கோபம் தகாது, உங்கள் காருண்யம் தான் தகும்னு காலில் விழுந்து அன்னைக்கு சரணாகதி பண்ணாரோ இன்னைக்கு நம்ம பூமியில் பிறந்து உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே லக்ஷ்மணர் தான் ராமானுஜரா வந்து இப்ப ரங்கநாதனும் ரங்கநாயகியுமா ஏகாந்த சேவையில் பங்குனி உத்தரத்தில் இருக்குச்சு, அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் இலவசமா வைகுண்டம் கொடுக்கணும்னு சரணாகதி பண்ணார். அந்த லக்ஷ்மணரே தான் ராமானுஜர். ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளையும் காப்பாத்துறது தான் சொரூபமா இருக்கார் லக்ஷ்மணர். அப்பேற்பட்டதான பகவான் தன் வாயால சொல்றான், நான் தான் ஈஸ்வரன், உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற முழு முதற் கடவுள் நானே அப்படின்னு ராமர் வாயாலேயே வந்துடுத்து, தன் வாயாலேயே சொல்றார் அப்படின்னு. ஜடாயுகு, அடுத்து இந்த கிருதிராஜனாகிய ஜடாயு பறவை, அந்த பறவைக்கு மோட்சம் கொடுக்குறான் பகவான். ஏன்னா சீதா பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார், உயிரிய பிராணனையே கொடுக்கிறார். பொதுவாக வீர மரணம் அடைஞ்சா ஒரு வீரனுக்கு வீர சொர்க்கம் தான் கிடைக்குமே தவிர வைகுண்டம் கிடைக்காது. ஆனா இங்க பகவான் என்ன பண்ணானா, இவன் சாதாரணமா ஒரு நாட்டுக்கு தேசத்துக்காக போரிடல, சீதா பிராட்டிக்கும் ராமருக்கும் கைங்கரியார்த்தமா எப்ப போர் புரிஞ்சானோ இவனுக்கு சொர்க்கம் கொடுக்க கூடாது, உத்தம புருஷார்த்தமான வைகுண்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிச்சே. மயாத்வம் அப்யனுஜ்ஞாதா கச்சலோகான் அனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ய மாயாநகா. இங்க சொல்றார், ஏ கிருதிரராஜா, அதாவது கழுகு அரசனே, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன், என்னுடைய லோகமான அனுத்தமமான உத்தமோத்தமமான லோகத்துக்கு நீ போய் சேருவாய். யார் சொல்றான்னா ராமர் சொல்றார். ராமர் எப்ப பாரு தன்னை ஒரு மனுஷனே காட்டிட்டு இருக்கிறார், தன் அறியாத வாயிலேந்து வருது, ஹே கிருதிரராஜா, என்னுடைய லோகமான அக்ஷயமான எங்கேயோ பரமேவ்யோ மன்னு இருக்கக்கூடிய அந்த வைகுண்டம் மகா விபூதி, நித்திய விபூதி, அந்த வைகுண்டத்துக்கு எப்பேற்பட்டவா போக முடியும் அப்படின்னா முமுட்சுக்கள் போகலாம் அப்படின்னு இருக்கச்சே, நீ ஒரு முமுட்சுவா இல்லாட்டாலும் நான் உனக்கு வாக்க கொடுக்கிறேன், என்னுடைய லோகமான வைகுண்டத்தை போய் சேர். மேலும் சம்ஸ்கிருதமயா, நானே என் கையால் உனக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேன். நான் பண்ணின பிரம்மமேத சம்ஸ்காரம் அது பலிக்காட்டாலும் என்னுடைய ஆக்ஞை கிளம்பு. இப்படி யாரால சொல்ல முடியும்? இதே ராமாயணத்திலேயே திரிசங்குன்னு ஒருத்தன், அவன் சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு நினைச்சான், அதுக்காக விஸ்வாமித்திரர் ஆசிரிச்சான். விஸ்வாமித்திரர் என் தபோ பலத்தினால உனக்கு நான் இந்திரலோகத்தை கொடுத்தேன்னா சொன்ன உடனே இவன் இந்திரலோகத்துக்கு போயிட்டான். இந்திரலோகத்துக்கு போய் சேர்ந்த உடனே பெருமையா வந்து இறங்கினான் இந்த மனுஷ உடம்போட. உடனே நமக்கெல்லாம் 2 கண்ணு, இந்த தேவேந்திரனுக்கு 1000 கண்ணு, உடம்பு பூரா வச்சா வச்சா வச்சான்னு கண்ணு தான் இருக்கும். இத்தனை கண்ணாலையும் முழிச்சு ஒரு முழிச்சு பார்த்தான். பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் யார் அது அப்படின்னா திரிசங்குனா. என்ன மனுஷ சரீரத்தோட வந்திருக்க, என்ன பலத்தில் வந்தேனா? விஸ்வாமித்திரர் தபோ பலத்தினால அனுப்பிச்சார் வந்தேன்னா. விஸ்வாமித்திரருக்கு எங்க ரைட் இருக்கு இங்க அனுப்புறதுக்கு? அவருடைய சொந்த லோகமா இது, அதுல இங்க இருக்காத போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தலைகீழ தள்ளிவிட்டான். இன்னைக்கு திரிசங்கு தலைகீழ வௌவால் மாதிரி தொங்கிட்டே இருக்கான், இன்னமும் தொங்கிட்டு இருக்கு. ஏன்டானா சொந்தக்காரன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா இருந்தா தான் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும். அப்ப வெளியிலேருந்து ஒருத்தர் யாருடையோ வீட்டை காண்பிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள போய் வாழலாம் போ அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிறவன் ஏத்துக்கணுமே, சொந்தக்கார ஏத்துக்கணுமே. இங்க அனுப்பிச்ச ராமர் தான் வைகுண்டத்துக்கு அதிபதி. அதனால நான் அனுப்புறேன், என்னுடைய ஆக்ஞை, என்னுடைய வீட்டுக்கு நீ போய் சேர் அப்படின்னு பகவான் சொல்லி அனுப்பிச்சவே தான் யார் அப்படிங்கிறத தானே பிரகடனப்படுத்தினார் அப்படின்லாம் நிறைய இடத்துல இருக்கு. அதுக்கடுத்தது சபரி, வயசான கிழவியான சபரி பாட்டியுடைய ஆசிரமத்துக்கு ராமரும் லக்ஷ்மணரும் போறா. சீதான்வேஷண தத்பரம் அப்படின்னு சீதையை தேடிண்டே போற வழியில அவ இங்க வந்து சபரியுடைய ஆசிரமத்துக்கு வந்தா. சபரி சிறந்த ஆச்சாரிய பக்தினாலே அதுக்கு உதாரணம் இந்த ராமாயணத்தையே தேடினாலும் சபரி தான். 2 அத்தியாயம் சர்க்கத்தில் தான் சொல்றார் இந்த கதையை. ஆனா இதுதான் சாரத்தமம் ராமாயணத்தில். ஏன்னா ஒரு ஆச்சாரிய பக்தினா எப்படி இருக்கணும்னா சபரியை போல இருக்கணும். ஏதோ காடு வாழ் ஜாதியில பிறந்து காட்டு மிராண்டின்றாலே அது மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்ததான அவளுக்கு நாகரிகம் இல்லாத வாழ்ந்தவளுக்கு ஆச்சாரியரான மதங்க மகர்ஷி கிடைச்சு அந்த மதங்க மகர்ஷியுடைய அனுகிரகத்தினாலேயே அவள் திவ்ய ஞானம் உடையவளா ஆயிட்டாளாம். இவர் ராமர் வருவாரான்னு எதிர்பார்த்து ராமருக்கு பூஜை பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியருடையதான திருவடியை போய் அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு 12 வருஷமா காத்துட்டு இருக்கிற சபரிக்கு இங்க ராமரும் லக்ஷ்மணருமா வர ராம லக்ஷ்மணால் 2 பேரையும் அந்த திண்ணையில் எழுந்துள்ள பண்ணணும்னு ஆசையில் ராமர் கையை பிடிச்சிட்டு, ராமா வந்துட்டியாடாப்பா, எத்தனை நாளாக காத்துட்டு இருந்த, இப்போவாவது வந்தியான்னு அந்த மண் திண்ணை இருக்கிற இடத்துல தர்பாசனம் போட்டு ராமரை உட்கார வச்சு ராமருடைய பொன்னான திருவடிகளை மடியில் போட்டுண்டு அந்த வயசான கிழவியான அந்த பாட்டி மெத்துன்னு ஜில்லுன்னு இருக்கிற கரத்தால் ராமர் திருவடியெல்லாம் பிடிச்சி விடுறாளாம். என்னை பரிபாலிக்கத்துக்கு நடந்து வந்தியாராமா.
அப்படின்னு கால் கையெல்லாம் பிடிச்சி விடுறா. உடனே இப்படி பார்த்தா பூஜித்தே புருஷர்ஷபான்னு சொல்ல போறா. உடனே இப்படி திரும்பினா கை கட்டின்னு லக்ஷ்மணர் நின்றுட்டு இருக்கார். அண்ணா எதிர்க்க நிற்கணும், உட்காந்துட மாட்டார். இப்படி கை கட்டி நிற்கிற லக்ஷ்மணரை பார்த்து உடனே சபரி சொல்றா, பெரியவரே நீங்களும் உட்காருங்க, ராமர் பக்கத்தில் உட்காருங்க, உங்களுக்கும் பாத சேவனம். அண்ணாக்கு எல்லாம் அண்ணாக்கு அப்படின்னு கை கட்டி நின்றாரோ இல்லையோ, உடனே அதில் இல்லை பகவானே ஆனாலும் இந்த ராமர் அவருக்கு சரியா பாகவதாலையும் வச்சு பூஜை பண்ணும். பகவானுக்கு சமமா நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல், அதில் நீரும் உட்காரணும் சொல்லிச்சு. லக்ஷ்மணா இந்த பாட்டிக்கிட்ட நம்ம பாச்சா பலிக்காது, பேசாத உட்காரு அப்படின்னு பிடிச்சி இழுத்து ராமரே பக்கத்தில் உட்கார வைக்க, ஒரே சமயத்தில் இந்த தொடையில ராமருடைய திருவடி, இந்த தொடையில லக்ஷ்மணருடைய திருவடி, ரெண்டு பேருக்கு சேர்த்து பாத சேவனம் பண்ணி அவ சொல்றா, பூஜித்தே புருஷர்ஷபா அப்படிங்கிறா. அதில் ராமர் சும்மா இல்லாத பாட்டி சில கேள்வி கேட்கிறார். ஏன் கேள்வி கேட்கிறார்னா, கேள்வி கேட்டால் தானே உள்ள இருக்கிற விஷயம் தெரியும். கேள்வி கேட்கிறார் என்னன்னா, பாட்டி நீங்கள் தபசு பண்ணுறீங்களே, இந்த தபசெல்லாம் சபலமாச்சா கேட்குறார் பெருமாளே. தபசெல்லாம் சபலமாச்சா அப்படின்னு கேட்டார். ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு பலனும் கிடைக்கல, கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளானா? அப்படி சொல்கிறவள் இல்லையே. ஏன்னா தபசு சித்திக்கணுமானா அதுக்கு அடிப்படை ஆகாரஸ்சதபோதனே, சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ட இடத்துலையும் கண்ட நேரத்துலையும் கண்டத்தையும் தின்னு கிடந்தோமான மனசு சஞ்சலமிகி மனக்கிருஷ்டான மிருகம் மாதிரி தான் இருக்கும். எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் எல்லாத்தையும் அந்த ஆச்சார கிரந்தங்களில் போய் பார்த்தா, தர்மசாஸ்திரங்களை போய் பார்க்கணும். எங்கே கிடச்சாலும் ராத்திரி 12 மணி ஆனாலும் கண்டதி எடுத்து வாயில் போட்டு பெருந்தீனிகளாக ஆகிட்டோம். நம்ம வயிறெல்லாம் பெருந்தீனி ஆயிடுத்துன்றதுக்கு அடையாளம், நீங்கள் எங்கேயாவது ஹைவேஸ் ரோட்டில் போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஹோட்டல், 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஹோட்டல் வச்சவன் திவாலாக போகிறதே இல்லை, நல்லா சம்பாதிக்கிறான். அத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கா. பெரும் வயிறு உடையவாளாக இருக்கும் இல்லையா, ஆகார நியமத்தோடு இருந்தால்தான் ஒருத்தனுக்கு சாத்விக பாவங்கள் ஏறும், ஞானமும் வளரும். அப்படின்ச்சா ஆகாரம் ரொம்ப முக்கியம், ஆகார சுத்தின்றது. அதில் கேட்குறான் பகவானே சபரி பார்த்து, ஆகாரஸ்சத போதனே, உங்களுடைய நியமங்கள்லாம் ஒழுங்காக நியமப்படி இருக்கேடா? எல்லாத்தையும் கேட்டோடனே உங்கள் தபசு சபலமாச்சா? சபலா சாருபாஷினி, பேசுகிறவாள்லேயே அழகாக பேசுகிற பாட்டி, உங்களுடைய தபசெல்லாம் சபலமாச்சான்னு கேட்குறான். அவளுக்கு பல்லெல்லாம் போய் நின்றுருக்கா, பேச்ச புஸ்ஸுன்னு காற்று தான் வரும். அவளை பார்த்து நல்லா அழகாக பேசுகிறவளேனா, நீ பேசுகிற விதம் என்னங்கிறது முக்கியம் இல்லை, பேசுகிற விஷயம் என்னங்கிறது தான் முக்கியம். விஷய கௌரவம் தானே முக்கியம். அதனால நல்ல பேசக்கூடிய 2 பேருக்கு தான் ராமரே கொடுத்த சர்டிபிகேட் ராமாயணத்தில். ஒன்று சொல்லின் செல்வன் ஹனுமாரை பார்த்து சொன்னார், அதே வாயால் சபரியை பார்த்து சொன்னார், பேசுகிறவாள்லையே சிறந்தவளே. ஏன்னா அவரும் குரு பக்தர், இவரும் குரு பக்தர். அவருக்கு குரு சூரிய பகவான், சூரியனுடைய பரம சிஷ்யர். எல்லாத்துக்கும் மேலே சூரிய பகவான் சமாஷ்ணமே பண்ணி வச்சிருக்கார், சங்கு சக்கரத்தையே தோளில் ஒத்திருக்கார். அப்படிங்கிறது சோளிங்கரில் போய் பார்த்தா தெரியும். சதுர்புஜத்தோட ஹனுமார் இருப்பார். அப்போ ஹனுமார் தன் வாயாலேயே சப்த ரிஷிகளுக்கு சொன்னார், சூரிய பகவான் எனக்கு சங்கு சக்கரத்தை முத்ராதானம் பண்ணி வச்சு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி என்னை பரம வைஷ்ணவனாக்கினார். அப்படிங்கிறதுனால ஹனுமார் குருபக்தன். கிளம்பச்சவே சுந்தரகாண்ட ஆரம்பிக்கச்சவே சூர்யாய, முதல்ல சூரிய தேவனை அப்படி அஞ்சலி பண்ணிவிட்டு அப்புறமா மகேந்திராய பவனாய ஆத்மயோனையே, இங்கே மகேந்திராயன்றது ஸ்ரீமன் நாராயணனை, அடுத்தது ஆத்மயோனையே பவமான அப்படிங்கிறது தன்னுடைய அப்பாவான வாயு பகவான். எல்லாரையும் சேவிக்கிச்ச முதல்ல சூரியன். ஆச்சாரியனை சேவிக்காத, அவருடைய தியான ஸ்லோகம் தனியனை கூட சொல்லாத, நீ எதை ஆரம்பிச்சாலும் நிஷ்பலம் தான், பலிக்காது. அப்பேற்பட்டதான குரு பக்தாள் 2 பேர்ல இங்கே சபரி முக்கியம். அந்த சபரி சொல்றா, ஏதோ கஷ்டப்பட்டு தபசு பண்ணிட்டு இருக்கே ராமா, இன்னும் பலிக்கல அப்படின்னு சொல்லல. உடனே அவ என்ன சொல்றா, அத்ய பிராப்தா தபஸ் சித்தி தவசன் தர்சனான்மயா, இப்பதான் என் தபசு சித்திச்சது, இப்பதான் என் தபசு சித்திச்சது அப்படின்னா, இப்பதான் தபஸ் சித்திச்சதுன்றது ஏதாவது ரங்கநாதரையோ வரதராஜரோ ஏதாவது பெருமாள் காட்சி கொடுத்தாரா, இப்பதான் தரிசனம் கொடுத்தாரா அப்படின்னு வாயை கின்றார் ராமர். அவ ஏமாறுவளா? உடனே என்ன, குரு பக்தை அவ்வளோ சுலபமாக இருக்க மாட்டேன். உடனே தவசன் தரிசன அன்மயா, இதுதான் தபசுக்கு பலன். என்ன பாட்டி இது, நான் ஒரு மனுஷன் சொத்து சுதந்திரம்லாம் இழந்துட்டு காட்டுக்கு வந்து இங்கே மனைவியும் இழந்துட்டு என் மனைவி கிடைக்கிறாளான்னு தேடி அலைஞ்சிண்டு புலம்பிண்டு வந்து இருக்கிற என்னை பார்த்து என் தரிசனத்துக்காக தான் தபசு பண்ணேன்னு சொல்கிறே, இது எப்படி நியாயமாகும்? அத்யமே சபலம் தப்தம் குரவஸ்ட சுபூஜிதாக, அத்யமே சபலம் தப்தம், நான் பண்ண தபசெல்லாம் சபலமாச்சு, நீ தான் பிரயோஜனமாச்சு. நான் எவ்வளவுலாம் எங்கள் ஆச்சாரியரான குருநாதருக்கு எவ்வளவுலாம் சுசுரூஷ பண்ணணும், அத்தனையும் இன்னைக்கு தான் பலிச்சது. அப்படியா?
என்ன பாட்டி சொல்ற புரியலையே, இத்தனைக்கு பலன் என்ன பார்த்ததுன்னு சொல்றேனா, அத்தியமே சபலம் ஜன்ம சொர்க்கஸ்தைவ பவிஷ்யதி. எங்க ஆச்சாரியர் எங்க இருக்காரோ, எந்த சொர்க்கத்தில் இருக்காரோ அந்த இடத்துக்கு நான் கிளம்ப போறேன். என் வாழ்க்கையே சபலமா போயிடுத்து. இத்தனையும் சொல்லி என்ன பார்த்ததுனால இவ்வளவு சொல்றேன்னா, துவயி தேவ வரே ராமா பூஜிதே புருஷர்ஷபா. நீ யாருன்னு உன்னை புரிஞ்சுட்டா, வெறும் மனுஷனா நீ நடிக்கிறையே தவிர இங்கே செல்லுபடியாகாது. குரு பக்தன் கிட்ட பகவானே வந்து என்ன நாடகம் போட்டாலும் குட்டு வெளிப்பட்டுரும். நீ தேவாதி தேவன் அப்படின்னு வேதங்கள்ல சொல்றதே, அந்த தேவாதி தேவனான பரமாத்மா சிவன் நாராயணன் தான் நீ அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படின்னு வாயார சொல்றா ராம பரத்வத்தை சபரி. கசில ராமரை லக்ஷ்மணரை நிற்க வச்சுட்டு உடனே சத்த நில்லு சாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காண்டா, பத்மாசனம் போட்டு உட்காண்டா. அப்படியே கண்களை மூடினா, தன்னுடைய ஆச்சாரியரான மதங்க மகர்ஷியை மனசுல தியானம் பண்ணிட்டா. அவர் உபதேசிச்ச ராமநாமத்தை சொல்லிட்டு ராம் 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 அப்படியே தன்னுடைய ஜீவனை வெளியில் எடுத்துட்டா. தானே கபாலம் வெடிச்சு கிளம்பி போயிட்டா. விஹரந்தி எத்திர மகர்ஷயா. இவருடைய ஆச்சாரியன் எங்க இருக்காருன்னு இந்த ஜீவன் தேடிண்டு போய் ஆச்சாரியருடையதான திருவடியிலே போய் அடைஞ்சது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பரம பிரமாணம். இங்கே ராமாயணத்துல தான் யாராவது ஒரு வைஷ்ணவன் ஒரு பாகவன் அவன் உயிர் படுத்துனா, அப்போ அவனுக்கு 10ஆம் நாள் பண்ண வேண்டிய காரியத்துக்கு அந்த ஒரு கடிதாசி போடுவா. அந்த பத்திரிகையில் என்ன எழுதுவானா, இன்னார் இத்தனாம் தேதி வைகுண்ட பதத்தை அடைந்தார், பரமபதம் அடைந்தார், விஷ்ணு சாலோக்கியம் அடைந்தார், இவர் வந்து முக்தனாக ஆனார். இதை மாதிரிலாம் எழுத மாட்டா. ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அதுக்கு பிரமாணம் ராமாயணத்தில் இந்த சபரி மோட்சம் தான். அப்படியாக ஆச்சாரியன் திருவடி போய் அடைஞ்சான்னா, அப்பேற்பட்ட மகா ஞானினியா இருக்கக்கூடிய சபரி வாயால ராமனே பரபிரம்மன்றத நிர்ணயம் பண்ணா. அடுத்தது தாரா, வாலியுடைய மனைவி குரங்குச்சி. அந்த தாரா வாலி வதத்துக்கு அப்புறமா வாலி அடிச்சுட்டார், மறைஞ்சிருந்து. வாலி வட்டு வட்டுன்னு கீழே விழுந்தான், கை காலெல்லாம் வட்டு வட்டு இருந்தாலும் ராமரை பார்த்து 1000 கேள்வி கேட்டான், நிந்த ஸ்தோத்திரம் பண்ணா, அப்புறமா நிந்த பண்ணா. ராமர் சமாதானம் சொன்னார், தெளிஞ்சுட்டான். கடைசியில் உயிரையும் விட்டுட்டான். ராமார்ப்பணமா உயிரை விட்டுட்டான் வாலி. அந்த சந்தர்ப்பத்தில் தாரா கேள்விப்பட்டா, மகா பதிவிரதையவும் ஸ்திரீகளுக்கெல்லாம் எந்த தபசு வேண்டாம், எந்த தியானம் வேண்டாம், எந்த ஜபம் வேண்டாம், எந்த பூஜை வேண்டாம், எதுவுமே தேவையில்லை ஸ்திரீகளுக்கு. உண்மையா பதிவிரதா தர்மத்தோடு இருந்தால் போறோம். கற்பு ஒன்னே போறோம் ஸ்திரீகளுக்கு, அதுவே திவ்ய ஞானத்தை கொடுத்துரும் அப்படிங்கச்சே. அப்பேற்பட்டதான பதிவிரத்தையான இவள் அங்கேருந்து ஓடி வந்து வாலியுடைய உடம்புல உருண்டு புரண்டு அழுது கடைசியில் ஒரு வழியா தாரா, எந்த மனுஷன் பேர்பட்ட வாலியான ராவணனை கூட தன்னுடைய வாழ்நாளை சுத்தி பம்பர ராவணனா ஆக்கிவிட்டா, பம்பரம் விடுறது மாதிரி சுவாயிட்டி விட்டா. வாலி அப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட வாலியான என்னுடைய பர்த்தாவை அடிக்கிறதுக்கு எந்த மனுஷனால முடியும் அப்படின்னு அப்படி ஏறிட்டு பார்த்தாலோ இல்லையோ, பார்த்த உடனே பகவான் சங்கு சக்கர கதாதரனா காட்சி கொடுக்குறான். இந்த பாதிவிரத்தியம் கற்பு இருந்துருத்துனா பெண்களுக்கு பகவான் தரிசனம் கொடுத்துருவான். அப்படி தாரா பார்த்துட்டு அப்ப சொல்றா, தாரா வேதாந்த வாக்கியமா பேசுறா. தோம் அப்ரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷா தோம் ஆத்மா பாணாசன சாபபாணிஹி மகாபலஹ சம்மனனோபவன்னஹ. இது சொல்றா, தோம் அப்ரமேயஸ்ச பிரமாணங்களாலையும் கூட நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்றும் அப்படின்னார் ஆழ்வார். 4 வேதமும் தேடி தேடி பார்த்தா கூட எந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்க முடியல. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே யப்ராப்ய மனசா சகான்னு சொல்றதோ யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத தத்துவம்னு பிரமாணங்களுக்கு அப்பேற்பட்டது மேற்பட்டவனான பிரமேயம், அப்பிரமேயனா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். ராமா, வேதங்களாலையும் ஒன்ன பேசி மாளாது அப்படிங்கிற வஸ்துன்னு புரிஞ்சுனேன். மேலும் ஜிதேந்திரியஸ்ட, என் பர்த்தா என்னென்னமோ வாயால உண்மை வாய் கொண்டபடி நிந்த பண்ணார், அதுக்கெல்லாம் பதில் தான் சொல்லிட்டு வரா. நீ எப்பேற்பட்டவனா? ஜிதேந்திரியன், எல்லா புலனையும் அடைக்கினவன். உத்தம தார்மிகஸ்ட, உத்தமமான தார்மிகன் நீ, தர்மாத்மா சத்தியசந்தஸ்டன். அப்பேற்பட்டதான் நீ தான் ஆத்மாங்கிறான். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள ஆத்மா இருக்கு, என் உள்ள ஆத்மா இருக்கு, நான்றதே ஆத்மான்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனா அந்த ஆத்மா உள்ள பரமாத்மா இருக்கான், அவனுக்கு தான் முதல்ல ஆத்மானே பேர். ஏன்னா இந்த சரீரம் ஆத்மா இல்ல, உள்ள இருக்கிற ஜீவாத்மா தான் ஆத்மான்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி பகவானுக்கு சரீரம் ஜீவாத்மாவே. பிரகிருதி ஜீவன் ரெண்டுமே அவனுக்கு சரீரமா இருக்கிறதுனால, உள்ள அந்தர்யாமியான பகவானா இருக்கிறதுனால பகவான் ஆத்மான்னு சொன்னாலே பரமாத்மாவை தான் குறிக்கும். அப்படிங்கிறதுனால நீ ஆத்மா பரமாத்மா நீ அப்படின்னு வாயால புகழறா. இதுக்கப்புறமா இவ ஒரு பதிவிரதை தாரை, அடுத்த பதிவிரதை மகா பதிவிரதை, சீதா பிராட்டிக்கு சமமா சொல்லலாம்படியா இருக்கக்கூடிய மகா பதிவிரதை யாருனாலும் மந்தோதரி. மந்தோதரி மயசுதாம் பரிணீய தசானனஹா. மந்தோதரி மயனுடைய தேவதச்சனான மயனுடைய பொண்ணு.
ராவணன் கல்யாணம் பண்ணான். மகா பதிவிரதை, மகா சுந்தரி, சாமுதிரிகா லட்சணத்தோடு இருப்போ. ஹனுமாரே பார்த்துட்டு மந்தோதரியை பார்த்துட்டு இவ சீதையோடு பிரமிச்சு போயிட்டாருன்னு சுந்தரகாண்டன் சொல்றது. அப்பேற்பட்டுதான் மந்தோதரி ராவணன் கீழே விழுந்துட்டு அடிபட்டு உயிர் படுத்து ராவணனுக்கு எல்லாரும் புரண்டு அழற்ச. அங்கேருந்து மூத்த மனைவியான மந்தோதரி வந்து விழுந்து புரண்டு அழறா. அப்ப அந்த மந்தோதரி, இவர் யார்? ஒரு மனுஷன், என்னுடைய பர்த்தா. என் பர்த்தா எப்பேற்பட்டவனா? பிரம்மா எங்கேயோ மூலையில் போய் ஒடுங்கி உட்காந்துருக்கார். சிவபெருமான் என் பக்தன்னு பட்சபாதியா உட்காந்துருக்கார். எல்லாருமே அவரவர்கள் அவாவா ஓடியே போயிட்டான். இந்திரன் எங்க இருக்கான்னு தெரியல. யாரும் உலகத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு 3 உலகங்களுக்கும் நானே ஒரே ஈஸ்வரன், ராவணேஸ்வரன் அப்படின்னு இருந்ததான ராவணனை ஒரு பானத்தினாலேயே தீர்த்து கட்டிவிட்டாரானா ஒரு மனுஷனுடைய செயல் இல்லை. யார் அவர்? எங்க அந்த மனுஷன் அப்படின்னு கேட்கச்சே உடனே விபீஷ்ண ஆழ்வானும் ஹனுமாரும் காட்டலாம், இதோ இவர்தான் அந்த ராமன் அப்படின்னு காட்டுச்சு. இப்பவும் ராமர் என்ன பண்றாருனா, இப்பேற்பட்ட ஒரு பரம பதிவிரதையான சீதையாகிய ஒரு பெண் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு மகா பதிவிரதையான கற்புக்கரசியான சுந்தரியான மகா மகத்தியான மந்தோதருடைய திருமங்கலத்தை கைட்டிவிட்டோமே. ஐயோ, இவளுக்கு என்ன சமாதானம் பண்றது? இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரே பட்டு சங்கு சக்கரத்தோட கதாதரனாக சதுர்புஜனாக பகவான் காட்சி கொடுத்தான், திவ்ய தரிசனம் கொடுக்குறான். அதை பார்த்தோடனே மந்தோதரி சொல்றா, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா. வியக்தமா நன்னா புரியுறதே பார்க்கணே. நான் ஒரு ராட்சசியா இருந்தாலும், நான் ஒரு ஆசுரியா இருந்தாலும் என் கண்ணுக்கு கூட தெரியறதே, வியக்தமா தெரியறதே. யார் இவர்னா மகாயோகி. பார்க்கடல்ல வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை விரித்து அதன் மேல் கள்ள யோக நித்திரை காணும் அப்படின்றார் இல்லையா பகவான். அங்கே யோக நித்ரா மீலிதாட்சம்னு சொல்லுவோம். அப்படியாக படுத்துட்டு இருக்கிறது பார்த்தா யோகீஸ்வரனா படுத்துட்டு இருக்கார். ஆனால் இவன் யோகீஸ்வரன் இல்லை, யோகேஸ்வரன். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா. அதோட இல்லை பரமாத்மா, இவன் சாட்சாத் பரமாத்மா. சனாதனஹா. அதெல்லாம் மந்தோதரி என்ன வார்த்தை சொல்றார்? ராமரை தான் சனாதனன் அப்படின்னு சொல்றா. அவனை அடையறதுக்கான மார்க்கத்துக்கு தான் சனாதன தர்மம்னு அர்த்தம். விஷ்ணு தான் சனாதனன். அவனை அடையறதுக்கான பாத கர்மயோக ஞான யோக பக்தி யோக போன்ற யோகங்கள்லாம் இருக்கே, அதுக்கு தான் சனாதன தர்மம்னு பேரு. அந்த தர்மத்தில் போறவாளுக்கு சனாதனிகள்னு பேரு. அவளை இப்போ காலத்தில் ஹிந்துக்கள்னு சொல்லுவோம். இந்த சனாதன தர்மத்துக்கு அர்த்தம் தெரியாது, என்னென்னமோ பேசிட்டுருக்கா. அவாவா முடிஞ்ச விளக்கத்தை கொடுத்து பார்க்குறா. இந்த மாதிரி உட்காந்து தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு ஒரு ஆச்சாரியருடைய திருவடி வாரத்தில் இருந்து காலட்சேபம் கேட்டால் தான் சனாதன தர்மத்துக்கே அர்த்தம் தெரியும். அது சனாதனஹான்னு சொல்கிறா. அநாதி மத்திய நிதனோ மகதா பரமோ மகான். எல்லாரையும் படைச்சதான இந்த ராமர், அவருக்கு மேலே ஒருத்தர் உண்டா? அவருக்கு மேலே யாராவது ராமரை படைச்சவா உண்டா? விஷ்ணுவை படைச்சவா உண்டானா? அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆதி மத்திய அந்த ரஹிதன் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து காட்டாருங்க. மகத பரமோ மகான். மகத்துக்கெல்லாம் மகத்தான பரமான ஆத்மா இவர். தமச பரமோ தாதா. இந்த இருள் தருமா ஞாலமான இந்த அண்ட சராச்சரத்துக்கு அப்பாற்பட்டு ஜோதிர்மயமா சுவர்ண ஜோதிஹி அப்படின்னும் பொன்னுலக ஆளீரோ புவனி முழுது ஆளீரோன்னு பொன்னுலகுன்னு ஆழ்வார் சொல்றார். ஸ்வர்ண ஜோதிர்மயம் நாராயண பரோஜோதின்றதே அந்த பரம் ஜோதியான பரம்லோகமான பரமபதத்தில் இந்த தமசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தமசப்பரஸ்தாதுன்னு உபனிஷத்து சொல்றது. அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சங்க சக்கர கதாதரா இவன் தான் படைக்கக்கூடியவன், காரணபூதன். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து இவன் தான். ஸ்ரீவத்சவக்ஷா. யாருடைய மார்பில் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மறு இருக்கோ, யாருக்கு கௌஸ்துப தரநாத் கௌஸ்துபத்தை மணி அணிஞ்சிட்டு இருக்கானோ, நித்யஸ்ரீ நித்யலக்ஷ்மின்னு சொல்றோமே, அந்த நித்யலக்ஷ்மி எப்போதும் அவன் திருவடியை விட்டோ மார்பை விட்டோ பிரியறது இல்லை. அஜய்யா. இன்னைக்கு அஜய்னு பேர் வைக்கிறாளே, ராமருக்கு தான் பேர் அஜய். அஜய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜெயம். யாராலையும் அவனை ஜெயிக்க முடியாது. அவன் ஒருத்தனை தான் தோளாத தனி வீரன். யாராலையும் அவனை தோக்கடிக்க முடியாது. அப்போ எப்போதும் வெற்றி தான் அவனுக்கு. சாஸ்வதோ, சாஸ்வதமாக இருக்கக்கூடியவன் அப்படிலாம் வரிசையாக வர்ணிக்கிறான். மானுஷம் வபுராஸ்தாய விஷ்ணு சத்யபராக். மனுஷர் தேகத்தில் வந்து நிற்கிறானே தவிர சாட்சாத் விஷ்ணு தான் இவர். சர்வைஹி பரிவிருதோ தேவைஹி வானரத்வம் உபாகதைஹி. எப்போ தேவாதி தேவனே ராமரா வந்துட்டாரோ அப்போ இந்த வானராள், இந்த கரடிகள், இந்த கழுகுகள், இந்த ரூபத்தெல்லாம் எடுத்துன்னு யார் வந்திருக்கானா? தேவர்கள் 33 கோடி தேவர்களே பரிவாரங்களாக அவனுக்கு சேவகர்களாக வந்திருக்கா அப்படின்லாம் சொல்லி சர்வ லோகேஸ்வர ஸ்ரீமானு லோகானாம் ஹித காமியா. உலகத்துக்கு நன்மை செய்ய ராமனா மனுஷனா வந்திருக்கார். என்ன அற்புதமான பரத்வ நிர்ணயம். இதுக்கு மேலே எவ்வளோ சொல்றதுக்கு இருக்கு ராமாயணத்தில். எல்லாத்துக்கு மேலே ஸ்ரீமான் பக்த சிகாமணிச்ச ஹனுமான். இத்தனை ராம பக்தாளுக்கு சிகாமணியா இருக்கிற ஹனுமார் தன் வாயால் என்ன சொல்றார் அப்படின்னா, சுக்ரீவன் சொன்னா யாரோ வாலியினால் அனுப்பப்பட்டவா 2 பேர் வந்திருக்கானுக்கு, வாலியினால் அனுப்பப்பட்டவாளா இருக்குமோ
யாரோ 2 பேர் வீராதி வீரர்கள் வந்திருக்கான்னு கேள்விப்படுற சாரர்கள் மூலமா யாருன்னு போய் நீர் பார்த்துட்டு வாரும். மனுஷனா இருந்தா அங்கேருந்து கை காட்டும். ஒரு கால் இவன் யாராவது அசுரனா இருந்து இல்ல வாலி அனுப்பிச்சு நமக்கு விரோதியா இருந்தானா அங்கேருந்து அப்படி கை காட்டும். நான் அப்படியே ஓடி ஒளிஞ்சின்றேன். அவ்வளோ பயம் வாலிக்கிட்டையும். வாலி யாரையாவது அனுப்பிச்சிருப்பானோ, கையில் வேற வில்லாளியா வந்திருக்கா அப்படின்னு பயந்துட்டே சொல்ல, மகாராஜா கவலைப்படாதீங்க, வாலியுடைய ஆட்கள்லாம் யாரும் இங்கே வந்துட மாட்டான். மேலும் நான் போய் உளவு தெரிஞ்சுன்னு வரேன் அப்படின்னு வரச்சவே மாறு வேஷம் போட்டுன்னு ஹனுமார் வராரா ராமர் எதிர்க்க. நிறைய வந்திருக்கலாம், ஆனால் கவி புத்தி தயா அப்படிங்கிறாருங்க வால்மீகி. குரங்கு புத்தி வந்துருத்தோம் அப்பப்போ வருமா. அதனால் அவர் என்ன பண்ணார்னா மாறு வேஷத்தில் ஒரு சன்னியாசி மாறு வேஷத்தை எடுத்துட்டு அங்கேருந்து வந்து ராமரை வந்து பார்த்த உடனேவே இப்படி எழுந்து இறங்க அப்படி பார்த்தார். உடனே ராமர் அவரை பார்த்தார். அடுத்த நிமிஷம் இவர் போட்டுன்னு வந்த மாயா வேஷம் கலைஞ்சு போயிடுது. அப்புறம் சாதாரண வானரனா நிற்கிறார். ஏன் ராமர் எதிர்க்க மாயா நிற்குமானா ராம பக்தி பண்றவாளுக்கே மாய வராதே அப்படிங்கச்சே எங்கேருந்து வரும் ராமருக்கு. அல்ல அவருடைய இதான் அவன் போட்டுன்னு வந்த வேஷம் கலைஞ்சிடுத்து. பார்த்த உடனே இவர் பகவான்னு புரிஞ்சுட்டார். இதான் ஹனுமார். சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்து சேவிச்சு கை குவிச்சார். பார்த்தா அந்த வேஷம் போயிடுது. ஏன்னா ஒரு சன்னியாசி கிரகஸ்தனை சேவிக்கக்கூடாது. சன்னியாசி வேஷத்தை போட்டு வந்து நீ சேவிக்கலான்னு போனால் அப்புறமா எங்கேருந்து நிற்கும், அந்த வேஷமே கலைஞ்சு போயிடுது. உடனே கையை குவிச்சுண்டு முதல் வார்த்தை ஹனுமார் தான் பேசுகிறார், ராமர் பேசலை. ஹனுமார் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கச்சவே அவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாருன்னு தெரியலையே, உங்களை பார்த்தா பத்மபத்ரேக்ஷணம் வீரோ ஜடா மண்டல தாரிணம், நீங்கள் 2 பேராக வந்திருக்கேள். இமஹு குமாரவு பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ. 2 பேரையும் சேர்த்தே சொல்றார். ஏன்னா 2 பேருமே பகவத் அவதாரம் தான். 2 பேருமே சேர்த்து இமஹு குமாரவு பத்ரம் தேன்னு அங்கே சொன்னான் ஜனகன். அதே மாதிரி தான் ராஜரிஷி தேவ பிரதிமவு தாபசவு சம்சித விரதவு. ஹனுமார் கேட்கிறார், நீங்கள் எல்லாம் ராஜாக்களா? உருண்டு திரண்ட புஜத்தெல்லாம் பார்த்தா ராஜாக்கள் மாதிரி இருக்கு. ஆனால் உங்கள் வேஷத்தை பார்த்தா தலையில் ஜடாபாரம், கழுத்தில் துளசி தாமரமணி மாலை, இடுப்பில் மரவுரி, இதெல்லாம் பார்த்தா அவங்கள பார்த்தா ரிஷின்னு தோன்றுறது. நீங்கள் ராஜாக்களா ரிஷிகளா? இல்லை ராஜாக்களே சில சமயம் ரிஷிகள் ஆயிடுவா. நீங்கள் ராஜ ரிஷிகளா? நீங்கள் யாரு? ராஜரிஷி தேவ. ஆனால் பார்த்தா உங்களுடைய உடம்புலேருந்து வர தேஜஸை பார்த்தா நீங்கள்லாம் தேவர்கள்னு தோன்றும். ராஜரிஷி தேவ பிரதிமவு தாபசவு. ஆனால் வேஷம் போடலை, தபசு வேஷம் போட்ட வாழத்தில் இல்லை, நிஜமான தபஸ்விகளாக இருக்கா உங்களை பார்த்தாலே. தாபசவு சம்சித விரதவு. அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு விரதம் இருந்து அந்த விரதத்தை பரிபாலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு உங்களை பார்த்தா தெரியுது. பத்மபத்ரே எல்லாத்தையும் இறங்க பார்த்தவர் இந்த கண்ணை பார்த்தாரோ இல்லையோ கண்டுபிடிச்சு விட்டார். நம்ம வேதங்கள்லாம் படித்தோம், வேதாந்தெல்லாம் படித்தோம் சூரியதேவன்ட்ட. அதில் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனுடைய கண்களை வர்ணிக்கச்சே தசேதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு அந்த நாராயணனுடைய கண்கள்லாம் தாமரை இதழ் போல இருக்கும் அப்படின்னு வேதம் வர்ணிக்கிறதே. ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்தா அந்த கண்ணழகை பார்த்தாரோ இல்லையோ மோகிச்சு போயிட்டார். அடடா, மனுஷ ரூபத்தில் வந்திருக்காரு தவிர நம்மளை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கார். சாட்சாத் இவன் தேவாதி தேவன், பரபிரம்மம் தான் இவன். அந்த பரபிரம்ம அடையாளம் கண்ணில் தெரியறதே. அதனால பத்மபத்ரேக்ஷணோ வீரோ ஜடா மண்டலதாரீனோ அந்யோன்ய சதிரசௌ வீரோ தேவலோகா விதிவாகத்தௌ. நீங்கள் 2 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கள், அச்சு பார்த்தது மாதிரி. அஸ்வினா விவரூபேன சமுபஸ்தித யௌவனோ. நீங்கள் என்ன அஸ்வினி குமார்களான்னு கூட கேட்டார். அப்புறமா பார்த்தா நீங்கள் 2 பேரும் பார்த்தா தேவலோகத்திலேருந்து வந்தவான்னு தோன்றதே, ஒரு மனுஷனா போல தோணலையே, யாரும் தெரியலையே. உங்களுடைய தரிசனங்கள்லாம் எதிர்ச்சையைவ சம்பிராப்தௌ, யாதிருச்சிகமாக கிடைக்கும் போல இருக்கே தவிர என்னதான் தபசே பண்ணி தியானமே பண்ணி ஜபமே பண்ணா கூட பார்க்க முடியாதவர்களாகிய 2 பேர் எதிர்ச்சியாக இப்போ எனக்கு கிருபையினால் வந்து காட்சி கொடுக்குறீங்களா? உங்கள் கண்கள்லாம் பார்த்தா சந்திர சூரியவும் வசுந்தரா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் சந்திர சூரியனை போல உங்கள் கண்கள்லாம் இருக்கே. விசால பக்ஷசௌ வீரவு, விசாலமான மார்பு, அதில் சின்ன மச்சம் இருக்கான். ராமர் வேணுனே மரபுரி எடுத்து இப்படி மறைச்சிக்கிறாராம் வலது மார்பில். ஏன்னா வடிவாயினின் வலது மார்பினில் வாழ்கின்ற மங்கை ஸ்ரீவத்சமார்களே, அந்த மச்சன் கண்டுபிடிச்சிட போறாரு இவர்னு கொஞ்சம் அப்படி மேலே அப்படி போத்திக்கலாம்னு இப்படி போத்தின்றாராம். பொம்மநாட்டிகள்லாம் மேலாக்கு இப்படி பண்ணிப்பா இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டாராம் ராமர். உடனே மறைச்சாலும் மறைக்க முடியாது ராமா, நீ யாருன்னா ஸ்ரீவத்சவக்ஷஸ்தலன் அப்படிங்கிறது தெரியறது பிரத்யட்சமா. நீ சாட்சாத் பரமாத்மாதான்னு புரியறது. எல்லா பூஷணங்களையும் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் ஏன் அலங்காரம் இல்லாத ஒரு செயின் கூட கழுத்தில் இல்லை, ஒரு மோதிரம் கூட இல்லாத இப்படி வந்து நிற்கிறீரே, என்ன காரணம் அப்படின்னு வாயினால கேட்ட உடனே ராமர் பார்த்தார். நீங்க பகவானான்னு கேட்கச்சே, ஆமா நான் தான் பகவான், கண்டுபிடிச்சு விட்டேளே அப்படின்னு சொல்றவர் இல்லை ராமர். தன்னை ஒழிச்சுக்க தான் பார்ப்பார். ஆனால் ஹனுமார்கிட்ட பொய் பேச முடியாது. ஏன்னா ஹனுமார் சத்தியசந்தன். சத்தியசந்தன்ட்டு பகவானே வந்து பொய்யெல்லாம் பேச முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணா, அடுத்த நிமிஷம் தாம் பதில் சொல்றதுக்கு பதிலாக நேரடியாக ஆமான்னு சொன்னா தான் குட்டு தானே வெளிப்படுத்தின மாதிரிடும், இல்லைன்னு சொன்னா ஹனுமார்கிட்ட போய் சொன்னதாயிடும். அதனால ஹே லக்ஷ்மணா, அவர் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல் அப்படின்னு உடனே லக்ஷ்மணர் ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு பரீட்சையில் கொடுப்பாளே, அது மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 4 வார்த்தையை போட்டுட்டு இவர் என்ன பதில் சொல்றார் பார்ப்போம் இந்த ஹனுமாரை
ஏன்னா லக்ஷ்மணரை பார்த்து சொல்லச்சவே நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷிதம் யூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுனா ஸ்ருதம் அப்படின்னு அடிக்கிட்டு போறார். இந்த ஆஞ்சநேயர் வந்திருக்காரு, பார்க்கறதுக்கு குரங்கு ரூபமா இருக்காரே தவிர இவர் எப்பேற்பட்டவர்? அவருக்கு ரிக்வேதம் தெரியும், யஜுர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், அதர்வண வேதம் தெரியும், சிக்ஷை கல்பம் நிருக்தம் வியாக்கரணம் சந்தசு ஜோதிஷம் சகல சாஸ்திரம் தெரியும். இவருக்கு தெரியாத சாஸ்திரமே கிடையாது. மகா ஞானி, மகா வித்வான், மகா பண்டிதர், எவ்வளவுன்னா அடிக்கின்றே போலான்னு சர்டிபிகேட் கொடுக்கிறார். படிச்சது ஒரு காலேஜ் சர்டிபிகேட் வாங்குறது வேற ஒரு பிரசிடென்ட் கையில. சர்டிபிகேட் படிச்சதெல்லாம் சூரிய தேவன்ட்ட. இப்ப பிரசிடென்ட் வந்து கொடுக்கணும் இல்லையா அவார்டு? யாடானா எல்லா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துக்கு ஒரே பிரசிடென்ட் யாடானா ராமர். ராமர் சொல்றார், சர்டிபிகேட் கொடுக்கிறார். சொல்லின் செல்வன், இவரை மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லை உலகத்துல. எவ்வளவு அழகா, மிருதுவா, ஹிதமா, பிரியமா எப்படிலாம் பேசுறார். அதனால இவர் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லினார். பயப்படல ராமர். பயந்துட்டார்னு நினைச்சுப்பா சில பேர். பயப்படல. ஏன்னா இவர் கேட்ட கேள்வி அப்படி. நீ தான் பரமாத்மாவனா? ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு மறுக்க முடியாத ஒரு அவஸ்தை ராமருக்கே. இப்போ நீ பேசின உடனே அவர் சொன்னார், புறா ஒரு காலத்தில் இவர் அப்பேற்பட்டவனா இருந்தவர், இப்போ சுக்ரீவம் நாதமிச்சது. இப்போ சுக்ரீவனை நாதனாக விரும்பி வந்திருக்கார் அப்படின்னா இப்போ சொல்லச்சவே லோகநாதோ புறா பூத்தோ, ஒரு காலத்தில் லோகநாதனா இருந்தவர் சுக்ரீவனை நாதனாக அப்படின்னு போட்டுட்டு செய்ய விரும்புகிறார், அடைய விரும்புகிறார்னு ஒரு வார்த்தை வரணும். விரும்புகிறார் மட்டும் போட்டுட்டு ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஃபிலப் பண்ணு அப்படின்னு பரீட்சை வச்சுட்டார். ஏன்னா எங்கள் அண்ணா ராமர் பார்த்து இவர் எல்லாம் தெரிஞ்சவர் சகல சாஸ்திரமும் தெரிஞ்சவர்லாம் சொல்லிட்டே போறாரே, இவருக்கு நிஜமா என்னதான் தெரியுது எங்கள் அண்ணாவை பற்றி அப்படிங்கிறதுக்காக ஒரு பரீட்சை வச்சார் இல்லையோ. ஹனுமார் எங்கேயாவது சளைப்பரா, களைப்பரா, தோற்பரா? அடுத்த நிமிஷம் அந்த கோடிட்ட இடத்துல செய்ய விரும்புகிறார், சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார், அடைய விரும்பல, செய்ய விரும்புகிறார்னு அப்படி ஒரு வார்த்தையை போட்டார் இல்லையோ. லக்ஷ்மணர் ஓடி போய் ஹனுமாரை சேர்த்து கட்டிண்டு அண்ணா சொன்ன சர்டிபிகேட்லாம் பொருந்து அப்படின்னு சொல்லி சேர்த்து கட்டிண்டார் அப்படின்னா பார்த்த உடனே புரிஞ்சுட்டார். அதனால்தான் அடியன் ராமதாசன் முதல்லலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, தூதோ ராமஸ்ய தீமதா, நான் யார் தெரியுமா? ராமருடைய தூதன் அப்படின்ட்டு போனார் லங்கைக்கு. திரும்பி வச்சா என்ன சொல்றார்? நான் தாசோகம் கோசலேந்திரஸ்ய, நான் ராமருடைய தாசன் அப்படிங்கிறார். போர்ச்சே நான் யார் தெரியுமா? ராம தூதன். இப்ப வர்ச்சை அடியேன் ராமதாசன். எப்படி இந்த பரிமாற்றம் அப்படின்னா, அங்க சீதா பிராட்டி இருக்காளே, அவளுடைய கடாட்சம் பட்டுதோ இல்லையோ, சீதா ஆசித்ய அப்படின்னு சொல்றார். சீதா ஆசித்ய ஸ்ரீமானு தேஜஸ்வி அப்படிங்கிற. சீதா ஆசித்ய தேஜஸ்வி. சீதையை ஆசிரியச்சதுக்கு அப்புறம் தேஜஸ் ரெண்டு மடங்கா ஞானம் பெருகி வினயம் வந்துருது. தாசோகம் அல்ல, பிராட்டியோட சேர்ந்த பெருமாள் ஆசிரிச்சாத்தான் இந்த அடியேன் தாசன்ற புத்தியே வரும். பிராட்டி விட்டுட்டு வருமன பெருமாள்னு சுத்தக்கூடாது. முதல்ல பிராட்டி, பெரிய பிராட்டியாரை சேவிச்சுட்டா அப்புறம் பெரிய பெருமாள் சன்னதிக்கு போகணும்னு ஏன் வச்சானா? அவ கடாட்சம் இருந்தால் தான் உண்மையான வினயம் உள்பட உண்டாகும், சொரூப லட்சணமே புரியும். அப்படி ஆஞ்சநேயர் அப்புறம் அங்கே போனார். சுந்தரகாண்டத்தை எடுத்துட்டோம்னா அங்கே போன உடனே இத்தனை வெள்ளமான வானராளில் இவர் உண்டி தான் கிளம்பி போனார். போய் அங்கேருந்து போய் சேர்ந்தார். நேர சீதா பிராட்டியை பார்த்துட்டார். ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குலியகம்னு அங்குலியத்தை கொடுத்தார். ராமருடையதான ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்கள்லாம் என்னென்ன பெருமையோ எல்லாத்தையும் வர்ணிச்சார். ராம ரூப சௌந்தரியத்தெல்லாம் வர்ணிச்சு அவளுக்கு நல்ல இவர் ராமர் தூது வந்தான்னு புரிஞ்சின்றதுக்கு அப்புறமா அவளுக்கு நல்ல அதில் விசுவாசம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மோதிரத்தை கொடுத்தார், சமாதானப்படுத்தினார். இன்னும் 1 மாதம் தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் நான் ராமர்கிட்ட போய் சொல்கிறேன், அடையாளம் ஏதாவது இருந்தால் கொடுக்கணும்னா அவள் சூடாமணி போட்டு இருந்து கையில் கொடுத்தான். இந்த இடத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிப்பார், ராமர் இங்கேருந்து மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சார், பதிலுக்கு சீதா பிராட்டி எங்கேருந்து சூடாமணியை கொடுத்தமிச்சா. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரு ஆபரணங்களை பரிமாற்றம். காரணம் என்னன்னா, அதுக்கெல்லாம் வியாக்கியானத்தை கேட்டால் தான் ரசமா இருக்கும். சீதா பிராட்டி தலையில போட்டுக்கிற சூடாமணியை கொடுத்ததுக்கு காரணம், நான் தலையால உங்களை சரணாகதி பண்ணி சேவிக்கிறேன்னு அர்த்தமா. ராமர் கை விரல்லேருந்து மோதிரத்தை கொடுத்தாருன்னா, நான் உனக்கு அபயம் கொடுத்தேன் அப்படின்னு. ஒரு ஜீவாத்மா பகவானை சரணாகதி பண்ணா பகவான் அபயம் கொடுப்பார் அப்படின்னு அவ வாயால பேசிக்கல, ஆனா பொருள் பரிமாற்றத்தினாலேயே பேசிக்கிறா அப்படின்னு வியாக்கியானம் பண்றா இல்லையா. இப்படி சூடாமணியை கொடுக்க அதை வாங்கி முடிஞ்சுண்டு இடுப்பை சொருகிண்டு ஆச்சு இங்க ராவணனை போய் பார்க்கலாம்னு நேர அவனையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து போனார். ராவணனுக்கு எதிர்க்க போய் சிம்மாசனம் போட்டு தானே உட்காண்டார். அப்ப ராவணனை பார்த்து சொல்றார், சத்யம் ராட்சசராஜேந்திரா ஸ்ருணுஷ்வ வசனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா. ஹே ராவணா, சத்தியத்தை சொல்றேன். ஆரம்பமே தான் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புதமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம் அப்படின்னு வியாசாச்சாரியர் சொல்றார். கேசவனை காட்டிலும் பரம்பொருள் இன்னொன்னு கிடையாதுன்னு. அதே வார்த்தையை சொல்லச்சவே இங்க ராவணன் எதிர்க்க அனுமார் சொல்றார், சத்தியம் ராட்சச ராஜேந்திரா. மதிக்கிறார் ராவணன். ராட்சச ராஜனே
சுருஷ்வவச்சனம இங்க ஆண்டாள் கேளீரோ பார்க்கடலுன்னாலே அதே வார்த்தை அங்கே ராவணனை பார்த்து சொல்றார், நல்ல காது கொடுத்து கேளு. இப்போ மேய வந்த இடத்துல போய் அசைப்படாத. இப்போ மேய வந்த இடத்துல பசுமாடு நன்னா முழுங்கிட்டே போயிடணும் புல்ல, அப்புறமா கொட்டக்காயில் போய் உட்காண்டாதான் அசை போடணும், இங்கேயே அசை போட்டுக்கூடாது. அதை மாதிரி நல்ல கேளீரோ சுனுஷ்வ வச்சனம் மம, ஏன் உங்க வாக்கியத்தை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன அப்படின்னா ராவணன். ராமதாசஸ்ய, நான் ராமதாசன், என் வாயிலிருந்து பொய் வராது. ராம பக்தர்களுக்கு வாயில பொய் வராது. ராமதாசஸ்ய, மேலும் தூதஸ்ய, தூதுவனா வந்திருக்கேன். அங்க சொன்னதை இங்க சொல்லணும், இங்க சொன்னதை அங்க சொல்லணும், தான் என் வேலை. அல்ல நான் அதிகப்படியா பேச வேண்டிய அவசியம் இல்லை. தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா, நாங்கள்லாம் அவளுக்கு ஜாதி அபிமானம் ஒழியாது. சும்மா ஜாதி ஒழிக ஜாதி ஒழிகன்னு அவன் கத்தின் கிடக்கிறானே தவிர, ராமாயணத்தில் இங்கே பார்க்கலாம் அனுமார் விசேஷதா வானரஸ்ய, நாங்கள்லாம் வானர ஜாதி. ஏன் நான் போய் பேச மாட்டோன்னு அர்த்தம். நாங்கள்லாம் இந்த பூனை மாதிரி திருட்டுத்தனமாக கண்ணை மூடிண்டு அந்த மாமி பாட்டுக்கு அடுப்பங்கரில் பாவம் தூங்கிறது போல இருக்கு, பால் பாட்டுக்கு அப்படியே திறந்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகலான்னு போயிட்டா அந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்கும். திருட்டுத்தனமாக அந்த மாமி நகர்ந்தவுடனே கப்புன்னு போய் குடிச்சிட்டு போயிடும். குடிச்சா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடும். இது பூனையுடைய சுபாவம், திருட்டுத்தனம். நாங்கள்லாம் வானராள். குரங்குகள்லாம் எப்படி போனோம், நேர்மையாக வருவோம், குடுகுடுன்னு மரத்துலேருந்து இறங்கி வருவோம். நீ பாட்டுக்கு பழமோ எதையோ எடுத்துன்னு போனேன்னா நேராக வருவோம், நீ பார்த்துட்டு படுக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுவோம். இது திருட்டு இல்லை இல்லையா, நேரம் தானே வந்து எடுத்துக்கிறேன், சாமர்த்தியம் இருந்தால் நீ காப்பாற்றிக்கோ உன் பொருளை அப்படின்னு இருக்கிற ஜாதி. நாங்கள்லாம் சத்திய சந்தர்கள், நேர்மையாக வருவோம் அப்படிங்கிறச்ச அவரே ஜாதி பெருமையை சொல்லிக்கிறார். வானரஸ்ய விசேஷகா, இந்த ராமர் நீ என்ன நினைச்சுட்டு இருக்கா, கையால் ஆகாத ஒரு மனுஷன் வனவாசி நினைச்சுட்டியா? சர்வான் லோகான் சுசம்கிருத்ய சபூதான் சச்சராச்சரம் புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாகா. நீ ராமரை சாதாரணமாக நினைச்சுட்ட, இத்தனை உலகங்கள் படைக்கப்பட்ட உலகங்கள் அத்தனையும் அழிச்சுட்டு முன்னாடி எப்படி எப்படி இருந்ததோ அதை மறுபடியும் உள்ளது உள்ளபடி படைக்கிற சாமர்த்தியம் உடையவன் எங்க ராமன். ஏனா சூர்யா சந்திரமசௌ ஜாதா யதா பூர்வம் அகல்பயத்துன்னு வேதம் சொல்ற வாக்கியம் தான் இங்க சுந்தரகாண்டத்தில் சொல்றார். முந்தின கல்பங்கள்ல எப்படிலாம் சூரியன் சந்திரன் போன்றவைகள்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அதையே அடுத்தடுத்த கல்பங்கள்லையும் மறுபடியும் அப்படியே உள்ளது உள்ளபடி படைக்கிறவன் அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. அதை ராமர் விஷயமா சொல்றார். அந்த ராமர் தான் படைத்து காத்து அழிச்சு அழிஞ்ச உலகத்தை மறுபடியும் இருக்கிறது உள்ளது உள்ளபடி படைக்கிறவர். யாராலையும் இந்த ராமனை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு போறார். சித்தர்களோ கந்தர்களோ யட்சர்களோ கிண்ணர்களோ காருடர்களோ வித்யாதர்களோ கிம் புருஷர்களோ கடைசியில் நான் சிவனோ பிரம்மாவோ யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது ராமர்கிட்ட. அப்பேற்பட்டவர் ராமர். நீ என்ன நினைச்சிருக்க, பிரம்மா வரம் கொடுத்திருக்கார், என்ன பண்ணிட முடியும்? என்ன சிவபெருமான் பக்தி பண்ணியிருக்கேன், வரம் வாங்கியிருக்கேன், என்ன எவன் என்ன பண்ணிட முடியும்? சிவபெருமான் கொடுத்த சந்திரஹாசம்ன்ற கத்தி இருக்கு, எனக்கு தான் ஜெயம், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவேந்திரனா நான் ஜெயிலில் போட்டு வச்சிருக்கேன், என் புள்ள மூலமா இந்திரஜித் மூலமா இந்திரனை ஜெயிச்சு ஜெயிலில் போட்டிருக்கேன், எவன் என்ன பண்ண முடியும்? எனக்கு யார் நிகர் அப்படின்னு இப்படி மிடுக்கோட சிம்மாசனத்தில் ரெண்டு கையும் இப்படி போட்டுன்னு உட்காந்து இப்படி பார்ப்பானோ, அப்படி கர்வப்பட்டு இருக்கியே ஹே ராவணா. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, எந்த பிரம்மா உனக்கு வரம் கொடுத்தாரோ அவர் நான்முகனா இருந்தாலும் அவரும் உன்னை கைவிட்டுருவார், ஜாக்கிரதை. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ரோ திரிபுராந்தகோவா, முக்கண்ணனா இருக்கக்கூடியதான திரிபுரத்தையே சம்மாரம் பண்ணி புராரி அப்படின்னு பேர் வாங்கின சிவபெருமான் அவட்ட நீ என்ன பக்தி பண்ணாலும் உன்னை கைவிட்டுருவார் சிவன். இந்திரோ மகேந்திரஹா சுரநாயகோவா, தேவேந்திரன் தேவாளுக்கெல்லாம் தலைவன் இருந்தாலும் அவனும் கைவிட்டுருவான் அவனை. திராத்தும் நசக்தா, யாரும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, நீ ராம விரோதியா போயிட்டதால. ராம விரோதியா போயிட்டா, ராமன்ட்ட பக்தி பண்ணாத போயிட்டான்னா பிரம்மா சிவன் இந்திரன் எல்லா தேவர்களும் கைவிட்டுருவா. ராம பக்தனா ஒருத்தன் இருந்தாதான் எல்லா தெய்வங்களுக்கும் வேண்டிய வரணை கொடுக்க தோணும். அதனால் நீ நிச்சயமா படுகுழியில் வரப்போற, ஜாக்கிரதை. எல்லாத்துக்கும் மேலே இந்த சீதா பிராட்டியை பிடிச்சின்னு வந்து வச்சுருக்கியே, தனக்கு வசப்படுத்தணும்னு நினச்சே இந்த சீதா பிராட்டியை சாமானியமாக நினச்சிட்டியா? இந்த சீதா பிராட்டி யார் அப்படின்னா, ஒரு நல்ல பாம்பை பார்த்துட்டு அழகா இருக்கு, பளிச்சுன்னு நாக்க நீட்டுறது, பல இருக்கு, புஸ்ஸுன்னு தலையெல்லாம் தூக்குறது, ரத்தனங்கள்லாம் கூட ஜொலிக்கிறது அப்படின்னு அதில் தாழம்பூ மல்லி வாசனைலாம் வருது. நன்னா இருக்கே இந்த நாகப்பாம்பு, கொண்டு வந்து வீட்டில் வளர்க்கலாமேன்னு வளர்க்கவா முடியும்? ஜீர்ணிக்க முடியுமா வீட்டில் வச்சுட்டு? எப்போ ஒரு போர்டு போடுமோ தெரியாது. அத மாதிரி சீதா பிராட்டி என்ன நினைச்சுட்டு இருக்க? அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, பளபளன்னு இருக்கா, பசகன்னு இருக்கா, நிறைய பூஷணங்கள்லாம் பூஷிச்சுருக்கா, சுகந்தமான பத்ம சுகந்தம் வீசுறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏமாந்து தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கே. கால ராத்திரி தாம் வித்தி, உலகத்தை அழிக்கச்சே எவள் ஒருவள் மூலப்பிரகிருதியா இருந்து உலகத்தை அழிக்கிறாளோ அவள் தான் இந்த சீதாலட்சுமி. அதுதான் முதல் அர்ச்சனையே, பிரகிருதியை நமஹா. பிராட்டி
அவள் பிரகிருதி ஸ்வரூபிணி, உலகத்தை அழிக்கிறவள், அப்பேற்பட்ட சர்வேஸ்வரி. அவளை பார்த்துட்டு நீ சாமானிய ஈஸ்வரீகம் சர்வபூதானாம். அப்ப ஈஸ்வரியா இருக்கிறவளை போய் சாதாரண ஒரு மனுஷ பெண்ணாக்கும் நினைச்சிட்டு ஜீர்ணிக்கலாம் நினைச்சிட்டியா? ஜாக்கிரத. மிரட்டுறார். மிரட்டல, பரத்வ ஞானத்தை ஊற்றார். சொல்றச்ச ஆக்ரோஷம் மாதிரி இருக்கே தவிர, ஆனா கிருப, ராவணன்ட்ட கிருப உபதேசம் பண்ணி பார்ப்போம். அதுக்கும் அவன் வழிபட்டு வரலையானா இருக்கவே இருக்கு யுத்தம், அதுல உயிர் போய் தான் ஆகணும் அப்படின்னு உபதேசம் பண்றார். அப்படின்னு இப்படியாக யுத்த காண்டத்தில் ஸ்ரீ ராமருடையவே வாக்கியத்தினால சொல்றார், எல்லா தெய்வங்களும் தெய்வேன சம்பாதித்தோ தோஷா மானுஷேன மயாஜித. தெய்வங்கள்லாமா பார்த்து வாய மூடின்னு இருந்தா எனக்கு யாரும் உதவலைன்னா கூட மனுஷனா இருந்தே நான் ஜெயிச்சுட்டேன். நான் யாருன்றதை காட்டுறார். மனுஷனா இருந்தே நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறார். கடைசியில் இவன் போயிட்டான். சீதா பிராட்டிய பல்லக்கில் வர வச்சு அக்னியில சிதையில இறங்கி வெளியில வர சொல்றார், கற்ப நிரூபணம் பண்ணு அப்படின்னு. சீதா பிராட்டி, ராமா அப்படிதான் உனக்கு எண்ணம் இருந்தா நான் அக்னியில ஆகுதியா இறங்குறேன் அப்படின்னு சீதா பிராட்டி அக்னிக்குள்ள பிரவேசம் ஆன உடனே 33 கோடி தெய்வங்களும் பிரத்யட்சமாயிட்டா. அந்த தமரர்கள் கூட்டங்கள் இவையோன்னு சொல்லும்படி அத்தனை பேரும் வந்துட்டா. அத்தனை பேரோட இவ அப்பா பரலோகத்தில் இருக்கார் இல்லையா தசரதர், அவரும் வந்து நிற்கிறார். தேவலோகத்திலிருந்து அவரும் இறங்கி வந்திருக்கார். அவரும் வந்து நிற்கிறார். இத்தனை பேருமா நிற்கச்சே அதில் அவ பிதாவாகிய தசரதர் வாயால சொல்றார், ராமம் சுஸ்ரூஷ பத்ரம் தே. பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் பார்த்து, லக்ஷ்மணா இந்த ராமரை விட்டுறாதப்பா, நீ ஏற்கனவே ராமருக்கு தொண்டு செய்யணும், கைங்கரியம் வந்திருக்க, உன்னை போல உத்தம புத்திரன் கிடையாது. நான் எதெல்லாம் செய்யலையோ சேர்த்து வச்சு நீ செஞ்சுட்டு இருக்க, நான் வேற நீ வேற இல்லைன்றது மாதிரி நீ செஞ்சுட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் உங்கள் அண்ணாவை நன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு உபதேசம் பண்ணுறேன். அண்ணா எதிர்க்கே உங்கள் அண்ணாவை பற்றி சொல்கிறது பிரயோஜனம் இல்லை, உனக்கு உபதேசம் பண்ணுறேன். இந்த ராமர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ராமம் சுஷூஷ பத்ரம் தே சுமித்ரானந்த வர்தன. சுமித்ரைக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஹே லக்ஷ்மணா, ராம சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதேஷு அபிரதா சதா. இந்த ராமர் எப்பேற்பட்டவர்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லா லோகத்துக்கும் இதமே பண்ணக்கூடியவர். ஏ தே சேந்திராக திரையோ லோகாக சித்தாஸ்ச பரமர்ஷயா. இவர் எப்பேற்பட்டவர்னா எல்லா ரிஷிகள் எல்லா தேவர்களுக்கும் உத்தமோத்தமன். தேவானாம் ஹிருதயம் சௌமிய குஹ்யம் ராமஹா பரம் தபா. எல்லா ரகசியத்துக்கெல்லாம் ரகசியமானவன் ராமன் அப்படின்னு ராமருடைய பரத்வத்தெல்லாம் விஸ்தாரமா பேசினார் பிதாவாகிய தசரதரே. இந்த ராவணனுக்கு ஒரு மாமனார் இருந்தான், மால்யவான். அந்த மால்யவான் சொல்றான் வாயால, விஷ்ணு மன்யாமகே ராமம் மானுஷம் ரூபமாசிதம். அவன் தன் வாயால சொல்றான் விஷ்ணுதான் ராமன் அப்படின்னு சொல்றான். பிரம்மாவே சொல்றார், ராமரையே பார்த்து சொல்றார், பவான் விஷ்ணு சீதா லக்ஷ்மி. நீதான் விஷ்ணு, சீதை தான் லக்ஷ்மி. தேவ கிருஷ்ண பிரஜாபதி. இத்தனை தேவர்கள் தான் இங்கே வானராளா வந்திருக்கா. ஹே ராமா, இத்தனை லீலையும் நீ பண்ண சேஷ்டிதங்கள்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருந்தேன். இப்படி சீதா பிராட்டியை போய் அப்பழுக்கற்றவளை போய் நெருப்பில் போட்டியே, இந்த லீலை எங்களுக்கு தாங்கல பிரபோ, நீர் மகாவிஷ்ணு இல்லையா, தேவாதி தேவன் இல்லையான்னு பிரம்மாவே வாயால சொல்றார் ராமரை. உடனே ராமர் அப்பவும் சொல்றார் பொறுமையா, நான் எந்த தேவனும்னு எனக்கு தோணலை, ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். நான் ஒரு மனுஷன், தசரத ராஜகுமாரன், தாசரதி, அவ்வளவுதான் என்னை பற்றி நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேனே தவிர நான் தேவாதி தேவன் எனக்கு தோணலை அப்படின்னு வேணும்னா திருப்பி நடிக்கிறார். ஆனால் அவர் ஒத்துக்கிறதா இல்லை, பிரம்மா நீ தான் பரபிரம்மாம் அப்படிங்கிறத சொன்னார். இப்படியாக இந்த ராமாயணத்தில் பல பேர் ஸ்வயம் வாக்கால எப்படி எப்படி ராமரை பரபிரம்மம்னு சொன்னா அப்படிங்கிறத வால்மீகி அந்தந்த இடத்துல கட்டங்களில் காட்டி கொடுக்குறார். அது மட்டும் இல்லாத கேட்குறார், ஒரு மனுஷனாக இருந்தால் எங்கேயாவது நான் சொல்கிறேன் நீ வைகுண்டம் போ அப்படின்னு ஒரு கழுகுக்கு கொடுக்க முடியுமா? இல்லை இப்பேற்பட்டதான சமுத்திரத்தில் அணைதான் போட முடியுமா? இதெல்லாம் ஒரு மனுஷ செயல் இல்லையே. எல்லாத்துக்கும் மேலே சிவதனுசை தூக்கி ஆரோபித்து முறிக்க முடியுமா? இதெல்லாமே அதிமானுஷ சேஷிதமாக இருக்கிறதுனாலேயே இவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறவா வீட்டில் எல்லா மங்களங்களும் உண்டாகும்னு சொல்லி ஆரம்பித்து குடும்ப விருத்தியும் தரதாரண்ய விருத்தியும் அப்படி ஸ்திரீகளுக்கு முக்கியமாக எல்லா விதமான சௌக்கியங்கள் அதுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் என்னன்னா பகவான் விஷ்ணுவுக்கு சாநித்தியம் வேறட்டும், பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் அப்படின்னு பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணி பூர்த்தி பண்ணார். எந்த இடத்துல ராமாயணம் சொல்கிறாளோ கேட்குறோமோ அந்த இடத்துல பகவானுக்கு நாளுக்கு நாள் அப்படியே தேஜஸ் அபிவிருத்தி ஆகும். சுவாமி ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறார், அதனால ஒரு 2 வார்த்தை சொல்லட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது என்ன அப்படின்னு கேட்டால், வாக் அமிர்த பரிஷினியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானே தன்னுடைய சரித்திரத்தை இங்கே நம்ம எல்லாம் கேட்கும்படி இவர் மூலமாக செய்து விட்டான் என்பதுதான்.
எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஸ்லோகம் உண்டு. ராமாய ராமபத்ராய தூக்குறா இல்லையா, நான் பார்த்துக்கணும் முடியும். ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா என்று ஒரு மங்களகரமான ஒரு ஸ்லோகம். எல்லா தினமும் எல்லாரும் இதை அனுசந்திக்கக்கூடிய ஸ்லோகம். இதை எங்க வாத்தியார் சொல்லுவார், இதை மொத்தமாக சொல்றதுன்னா அக்குருட் குட்டை மாதிரி இருக்கும், இதை உடைச்சு பார்த்தாக்க தான் அதனுடைய ரசம் தெரியும்னு சொல்லுவார். எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த ராமா என்கிற சப்தத்தை சொல்லி இந்த ராமபிரானை அனுதினமும் அழைக்கக்கூடியவன் தசரதன். ராமபத்ரா என்று எப்பொழுதும் நீ சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி அவனை அழைக்கக்கூடியவள் கௌசல்யை, சுமித்ரை போன்றவர்கள். ராமச்சந்திரா என்று அழைக்கக்கூடியவர்கள் அந்த ஜனகன் தேசத்தினுடைய மக்கள். வேதசே என்று கூறி அனுதினமும் அழைக்கக்கூடியவர்கள் மகர்ஷிகள். ரகுநாதா என்று அழைக்கக்கூடியவர்கள் அயோத்தி வாழ் மக்கள்களா. நாதா இப்போ நாம கூப்பிடுறோமே, சில பேர் கூப்பிடுவார், அந்த என்ன மிஸ்ஸா என்னமோ சொல்லுவா இங்கிலீஷ்ல, அதுக்காரி கூப்பிடுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி நாதா என்று தான் அழைப்பாடாம் சீதா பிராட்டி. சீதாயாக பதையே என்று மிதிலையில் இவ யார் போயிட்டு இருக்கான் தெரியுமா, சீதையோட புருஷன் போயிட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்லுவாளா அந்த தேசத்துக்காராள். அப்போ தசரதன், கௌசல்யை, சீதா பிராட்டியார், அயோத்தி மக்கள், மிதிலா மக்கள், மகர்ஷிகள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ராமபிரானை அழைத்தார்கள் என்று சொன்னால், இன்றைய தினம் நாம் எல்லாம் அத்தனை பேரோடும் சேர்ந்து ஒரு சுவாமியை பார்க்கிறோம்னு சொன்னா அவருக்கு பேரை மாத்திட்டாளோன்னு சந்தேகமா இருக்குது. ஏன்னா முகுந்தன்றது கண்ணபிரான் பேரு, இவர் ராமபிரானுக்கு ஒரு விசேஷம். ஆனால் இப்போ கடைசியில் சொல்லிட்டார், அவருடைய ஆச்சாரியனாக ஞானாச்சாரியனாக இருந்தக்கூடிய நம்முடைய கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் தான் அவருடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்து அத்தனையும் கொண்டு வராருன்றது வேறு விஷயம். ஆனால் இவ்வளவு சௌலபியமாகவும் இவ்வளவு விஷய சாகரமாகவும், ஏன்னா ராமாயணம்ன்றதே ஒரு சாகரம், அந்த சாகரத்திற்குள்ளே இருந்தக்கூடிய ஒரு முத்துக்களை எல்லாம் எடுத்து அந்த சீதா பிராட்டியாருக்கு எப்படி அந்த மக்கள் சாதித்தார்களோ அதை போல் இந்த ராமாயண முத்துக்களை பூரா எடுத்து ஒரு சார சங்கிரகமாக கோத்து அதில் ஒரு துளி கூட அந்த கதையை விட்டு அந்தண்ட போகாமல் அந்த சம்பிரதாய விஷயமாகவே சொல்லி நம்ம எல்லாம் ஆனந்தப்படுத்திய சுவாமிக்கு நாம் உங்களுடைய சார்பாக ஒரு மலர் மாலையை அணிவிக்கிறேன். அதுதான் ஸ்ரீராமச்சந்திர ஸ்ருத பாரிஜாதா சமஸ்த கல்யாண குணாபிராம சீதா முகாம்போருஹ சஞ்சரீக நிரந்தரம் மங்களமாதனோது.